திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு ராமநாதன் செட்டியார் அவர்களே, டாக்டர் வெள்ளையப்பன் ஐயா அவர்களே, டாக்டர் வைரவன் செட்டியார் அவர்களே, ஐயா குமார் அவர்களே, வரதராஜன் ஐயா அவர்களே, விஜயலட்சுமி அம்மையார் அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லோருடைய திருவடிகளையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி இன்றைய 6வது நாள் மகாபாரத உரையை தொடங்குகின்றோம். மகாபாரதத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு போர் தொடங்க போகிறது. கர்ணனுடைய சிறப்பெல்லாம் இன்றைக்கு வர இருக்கிறது. கர்ணனோடு கொடை போயிற்றுன்னார் பாரதியார். கர்ணனோட கொடை என்பது போய்விட்டது. ஒரு சமயம் அவன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தானா. கையில ஒரு வெள்ளி கிண்ணம். அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது பின்னாலே அவனுடைய மனைவி, ஒரு உதவிக்கு தண்ணி கிண்ணி தலையில ஊத்துறதுக்கு ஒரு மனைவி பக்கத்துல. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு அந்தணர் வருகிறார். எனக்கு என்னமாவது ஒரு பணம் கொடுக்கணும், எனக்கு வீட்டில் முடையாருக்கு பணம் தேவைன்னு கேட்கிறார். இவன் அவரை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சுட்டான். எங்க குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டார். யாரு வேணாலும் வரலாம். வந்த உடனே அவர் கேட்ட உடனே என்ன பண்ணனா, கொஞ்சம் கூட சிந்திக்காம இடது கையில இருந்த வெள்ளி கிண்ணம் அப்படியே இடது கையினாலேயே கொடுத்துட்டான். பின்னால நின்னது மனைவி. அவ சத்திரிய வம்சம். இவன் என்ன இருந்தாலும் தேரோட்டி மகன் என்று நினைக்கப்பட்டவன். அவளுக்கு மனசுக்குள்ள அது கொஞ்சம் இருக்கு. இப்ப என்ன சொன்னா, யாராவது வந்து கேட்டா வலது கையினால இல்ல கொடுக்கணும். நீங்க என்ன இடது கையினால கொடுக்குறீங்க? வலது கையினாலதான் கொடுக்கணுங்கிறது சத்திரியனுக்கு இல்ல தெரியும்னா. இந்த குத்துறது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. சத்திரியனுக்கு இல்ல தெரியும்னா அப்ப என்ன அர்த்தம்? நீ சத்திரியன் இல்லைன்னு அர்த்தம். இவன் திரும்பினான். உண்மைதாம்மா, அது சத்திரியனுக்குத்தான் தெரியும். ஆனா இந்த கையில உள்ள கிண்ணத்தை அந்த கைக்கு மாத்துறதுக்குள்ள சிந்தனை மாறி போய் இந்த ஆளுக்கு வெள்ளி கிண்ணத்தை கொடுக்கணுமா, ஒரு 100 ரூபா கொடுத்தா போதாதா, 50 ரூபா கொடுத்தா போதாதா அப்படின்னு மனசு மாறி போயிடும். அதனால நல்ல காரியத்தை நினைச்ச மாத்திரத்துல அப்படியே செய்யணும். அது கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு இல்ல தெரியும். நானும் அவ்வளவு சிறப்பானவன் கர்ணன். நமக்கெல்லாம் கர்ணன்னா யாரு ஞாபகம் வருது? சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே என்ன ஒரு இன்னைக்கு அவனுடைய பெருமை வர இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவிட்ட போயிட்டார். அத்தை, உன்னுடைய மூத்த மகன் கர்ணன். அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நீ அவனை போய் பார். எப்படியாவது பாண்டவர்கள் பக்கம் அவன் சேர வேண்டும் என்று வேண்டுகோள் வை. இல்லைன்னா 2 வரங்கள். சரி, குந்தி தேவி புறப்பட்டான். கர்ணன் சூரியனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா சூரியன் கதிரவன் அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவ பின்னால போய் நிக்கிறான். பூஜை முடிஞ்சு அப்படி திரும்புறா. ராஜமாதா ஒரு கும்பிடு போட்டான். காலில் விழுந்தான். ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா நீதான் என்னுடைய மூத்த பிள்ளை. என்னம்மான்னா இந்த கதையை பூரா சொன்னான். அப்படியா, சரி. உள்ள ஒரு பேழை வச்சிருக்கான். பேழைன்னா தெரியுமா? ஒரு பெட்டி, அது பேழைன்னு பேரு.
உயர்ந்த பொருள்களை வைக்கிற போது அதுக்கு பேழைன்னு பேரு. அந்த பேழையில எடுத்துக்கிட்டு வர்றான். உள்ள ஒரு புடவை இருக்கு. இவன் குழந்தையா இருந்த பொழுது எந்த புடவையை சுத்தி இவனை அனுப்பிச்சாலோ அந்த புடவை எடுத்துக்கிட்டு வந்தான். தாயே, இதை தோளில் போட்டு கொள்ளுங்கள். ஏன்னா பல பேர் நான் தான் உனக்கு அம்மான்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த புடவைய தோல்ல போட்ட உடனே எரிஞ்சு போயிடுவாங்க. அதனால அப்புறம் யாரும் வர்றதில்லை. இப்ப குந்தி தேவிக்கு இந்த ஒரு நிலை. புடவை எடுத்தா அப்படி தோல்ல போட்டா பால் சுரந்தது. தாய்மைக்கு அடையாளம் ரெண்டு, ஒன்னு பால், இன்னொன்னு கண்ணீர். திருஞான சம்பந்தரை பார்த்த உடனே பாண்டிய நாட்டு மங்கையர்க்கரசிக்கு பால் சுரந்ததாம். சிவப்பிரகாச சாமி கேட்டார், திருஞான சம்பந்தருக்கு 3 தாய்மார்கள். ஒன்னு பெற்ற தாய், ஒன்னு சீர்காழி கரையிலே பால் கொடுத்த உமாதேவி பார்வதி ஒரு தாய், 3வது அவரை பார்த்த மாத்திரத்திலே பால் சுரந்ததே இந்த மங்கையர்க்கரசி ஒரு தாய். இந்த 3 தாயில் யார் சிறந்தவள்? ஒரு பட்டிமண்டபம் சிவப்பிரகாச சாமி 4வர் 4 மணி மாலைன்னு ஒரு நூல். முடிவு என்ன தெரியுமா? இந்த மங்கையர்க்கரசி தான் சிறந்தவள். நினைச்ச மாத்திரத்துல குழந்தை இப்போ பால் சுரந்தது. தாயேன்னு காலில் விழுந்துட்டான். அம்மா, என்ன போய் ஒரு பெட்டியில வச்சு விட்டுட்டீங்களே, நான் சத்திரி, என்ன யாருக்கும் தெரியாம போச்சே. பரசுராமன்கிட்ட போய் வில் வித்த கத்துக்க போனேன். பரசுராமன் சத்திரியனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டார். ஏன் தெரியும்ல? ஏன்னா பீஷ்மருக்கு சொல்லி கொடுத்தார். பீஷ்மர் பரசுராமரை எதிர்த்து ஜெயிச்சு விட்டார். அதனால இனிமே நான் சத்திரியனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் வில்வித்தைன்றார். கர்ணன் அங்க போய் சேர்ந்தான். நீ யாருன்னா சத்திரியன்னு இவனுக்கு தெரியாது. ஆனா உண்மையில இவன் தேரோட்டி மகன் சூதகுமாரன், அப்படித்தான் நினைச்சான். தேரோட்டி மகன் சொல்லிவிட்டான். சொல்லி கத்துக்கிட்டான். இது தேவேந்திரனுக்கு தெரிஞ்சுது. நாளைக்கு கர்ணன் தான் அர்ஜுனனை கொல்வதற்கு தயாராயிருப்பான். அதனால இவனுடைய பலத்தை குறைக்க வேண்டும். அதுக்காக அவன் அங்கிருந்து புறப்பட்டான். இவர்கிட்ட வந்தான். என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு வண்டு மாதிரி வந்து அது பரசுராமருடைய தொடையில அப்படியே கொடையுது. மன்னிக்கணும், பரசுராமர் கர்ணனுடைய தொடையில தலை வச்சு படுத்திருந்தான். அப்படி படுத்திருந்த பொழுது இந்த வண்டு கர்ணனுடைய தொடைய கொடைய ஆரம்பிச்சு. அசஞ்சா குருநாதருடைய தூக்கம் போயிரும். அசையக்கூடாது. ஆனா அது தொடைய குடைஞ்சுக்கிட்டே இருக்கு, அசையாம இருக்கான். ரத்தம் கொப்புளிச்சுது. பரசுராமனுடைய கழுத்துல பட்டுது. என்னடா என்னமோ படுதேன்னு முழிச்சு பார்க்கறான். கர்ணனுடைய தொடையிலிருந்து அவ்வளவு ரத்தம் வருது. என்னன்னு பார்த்தா வண்டு குடையுது. என்னடா இவ்வளவு ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும், அதுவும் தன் உடம்புல ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் தைரியமா இருக்கணும்னா நீ ஒரு சத்திரியனாத்தான் இருக்கணும்னாரு. வேற யாருக்கு இந்த தைரியம் வராது. டாக்டர்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பழகிடும், நமக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கும். சத்திரியனுக்கு பயம் இருக்காது. நீ ஒரு சத்திரியன் என்கிட்ட தப்பா சொல்லிவிட்ட, அதனால நான் சொல்லி கொடுத்த வித்தை உனக்கு சரியான சமயத்தில் பயன்படாமல் போகட்டும். குருநாதன் இவன் பட்ட பாடு யாரும் படல. அவங்க அப்பா சூரிய பகவான் இங்க வரமாட்டார். அவங்க அம்மா பிறந்த உடனேயே தள்ளி விட்டுட்டா, அதுவும் போச்சு. ஒரு குருநாதர், இந்த குருநாதர் சாபம் கொடுத்து விட்டார். அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க, அவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. இவர் பரசுராமர் சாபம் கொடுத்து விட்டார். இவ்வளதையும் அம்மா நான் சத்திரியன்னு தெரியாம போனதுனால என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? மகவு அன்பிலாமையினாலே விடுந்தீர். இந்த குழந்தை மேல அன்பு இருந்தா மூத்த பிள்ளைன்னு என்னை வைத்திருப்பீர்கள். எதனால விட்டீர்கள்? கண்ணீர் விட்டு அழுதான். அப்பா தெரியாம பண்ணிட்டேன். அப்பா நான் கண்ணி, உலகம் தெரியாத வயசு, அதனால செஞ்சிட்டேன். அம்மா இப்ப வந்திருக்கிறீங்களே, நான் என்ன செய்யணும்? வருக என் மதலாய், என் மகனே இங்கே வா. இளைஞர் ஐவரும் நின் மலரடி அன்பினால் வணங்க. பாண்டவர்கள் 5 பேரும் உன் காலில் விழுந்து கும்பிடுவார்கள். உரிமையால் மனம் ஒத்து ஏவலே புரிக ஒரு தனி செய்ய கோல் ஓச்சி.
உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண சொல்றேன். 5 பாண்டவர்களும் உனக்கு கீழ் இருப்பார்கள். அரசலாம் வந்து உன் கடைத்தடை வணங்கும். எல்லா ராஜாக்களும் உன்னை கும்பிடுவார்கள். ஆண்மையும் செல்வமும் விளங்க குருகுலாதிபர்க்கும் குறிசிலாய் கௌரவர்களும் உன்னை கும்பிடுவார்கள். வாழ்வு கூறுவதே கடன் என குறித்தாள். நீ அங்க வந்து சேர்ந்துட்டா நீதான் மகாராஜா. நம்மளா இருந்தா, அம்மா ரொம்ப நன்றி, அன்னைக்கே என் ஜாதகத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க, நீங்க முன்னால போறீங்களா, நான் முன்னால போகட்டுமான்னு கேட்டிருப்போம். இவன் கர்ணன் திரும்பினான். அம்மா, பெற்ற நீர் மகவு அன்பிலாமையோ, இந்த புள்ள மேல அன்பில்லையா? பெரும்படி நாணியோ விடுத்தீர், படி வரும்னு நினைச்சு என்ன விட்டீங்களா? அற்றை நாள் தொடங்கி என்னை இன்று அளவும் 6 உயிர் துணை என கருதி நீங்கள் கைவிட்ட என்னை துணை என்று எண்ணீன் கொற்றமா மகுடம் புனைந்து என்னை அங்க தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கி அரசு அளித்து கூட உண்டு என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு உரிய தம்பியரும் சுற்றமானவரும் என்னடி வணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்தான். யாரு? துரியோதனன். எனக்கு தோற்றம் கொடுத்தான், ஏற்றம் கொடுத்தான். நான் ஒன்னும் தேரோட்டி மகன் இல்லை, அங்க தேசத்துக்கு அதிபதி. அவன்தான் என்னை அங்க தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கினான். அம்மா, நீங்கள் என்னை தள்ளி விட்டீர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்றேன் தாயே. துரியோதனுடைய மனைவி பேரு பானுமதி. ஒரு நாள் அரண்மனையில வாசல் கதவுக்கு முன்னால மண்டபம். இவன் மண்டபத்துக்கு முதுக காமிச்சு உட்கார்ந்திருந்தான். அதாவது கதவுக்கு முதுக காமிச்சு உட்கார்ந்திருக்கான். பானுமதி கதவை பார்த்து உட்கார்ந்திருக்கா. 2 பேரும் இந்த சூதாட்டம் ஆடுறாங்க. இந்த பாய்ச்சியை வச்சு ஆடுற தாயம் ஆடுறாங்க. ஆடுற பொழுது பானுமதி கொஞ்சம் தோத்து போறாப்புல இருக்கு. தோத்து போறாப்புல இருந்த உடனே எந்திரிச்சா. ஏன் எந்திரிச்சா தெரியுமில்ல? இந்த வாச கதவுல துரியோதனை நிற்கிறான். கணவனை கண்டா எந்திரிக்கிறது அந்த காலத்து பெண்களுக்கு ஒரு மரபு. நான் வேற ஒன்னும் சொல்லக்கூடாது, இன்னைக்கும் உண்டு, கொஞ்சம் மாறி போச்சு. என்ன ஒரு அன்பு தானே. யாரை கண்டு யார் எந்திரிச்சா தேவையில்லை. தன்னை மீறி எந்திரிச்சுட்டான். இவன் பார்த்தான், தோத்து போறா, அதனால எந்திரிக்கிறா. மடியில கைய வச்சு இழுத்தான். அவ ஒரு மேகலை போட்டிருந்தான். மேகலை அருந்து போச்சு, முத்தெல்லாம் கொட்டிருச்சு. அவ பயந்து போய் நிக்கிறா. துரியோதனை அங்கிருந்து வந்தான். இவனுக்கு இப்பத்தான் தெரியுது, ஓ, துரியோதனனை பார்த்த உடனே எழுந்திருக்கிறாள், நான் தவறாக எண்ணி விட்டேனேன்னு. துரியோதனை வந்தான். அண்ணா, நீங்க ஆடுங்கோ, இந்த முத்தையெல்லாம் நான் கோர்க்கிறேன். விழுந்த முத்தை எடுத்து ஒவ்வொன்றாக கோர்த்தான். இந்த முத்தை கோர்க்கிறதுங்கிறது பெரிய வேலை. ரொம்ப பேர் இப்படியே அந்த அந்த நூலை விட்டுக்கிட்டே இருப்பான். துவாரத்தை தவிர வெளியிலே போகும். ரொம்ப கஷ்டம். மனசு ஒருமைப்பாட்டோட இருக்கணும், டென்ஷன் இருக்கப்படாது. அப்பத்தான் ஒழுங்கா கோர்க்கலாம். தன் மனைவியினுடைய மடியை ஒருவன் பிடிக்க அதை பார்த்ததுக்கு அப்புறமும் எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். மடந்தை பொன் திருமேகலை மணி உகவே மாசரத் திகழும் ஏகாந்த இடந்தனில். நானும் அவளும் தான் அங்க உட்கார்ந்து இருக்கோம், வேற ஆளே கிடையாது. ஏகாந்த இடந்தனில் புரிந்தேன் நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். நான் இதை எடுக்கட்டுமா இல்ல கோர்க்கட்டுமா என்றான். திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தருமமும் என்றான். எனக்கு புகழ், கருமம், தருமம் எல்லாம் என்ன தெரியுமா? துரியோதனனுக்காக சண்டை போட்டு என் உயிரை கொடுப்பேன். நன்றி என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்றவதற்கு. கர்ணன் உயிரை கொடுப்பேன் என்ன சொல்லியிருக்கணும் துரியோதனை? அவன் மனைவியினுடைய மடியில கைய வச்சு இழுத்த பொழுது தலையை எடுக்கவான்னு சொல்லாம மணியை எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டானே. இவனுக்கு உயிரை கொடுக்காம இருக்கலாமா? எனக்கு பதட்டம் இல்லை என்று காட்டுவது மாதிரி அதை கோர்த்தானே. நான் அவனுக்கு அடிமை. அம்மா,
கர்ணன் கட்சி மாற மாட்டான். நம்ம பாஷையில் அப்படி சொன்னத்தான் புரியும். எந்த காரணத்தை கொண்டும் கர்ணன் கட்சி மாற மாட்டான். என்னப்பா சொல்ற? தாயே, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? 2 வரம் கொடு. என்ன வரம்? அந்த நாகாஸ்திரம் உன்னிடம் இருக்கிறதே, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் விடாதே. அம்மா, சத்திரியன் ஒரு முறைதான் விடுவான். நான் சத்திரியன், நீங்கள் சொல்லாவிட்டாலும் நாகாஸ்திரத்தை ஒரு முறைதான் விடுவேன். சரி, இன்னொன்னு என்ன? நீ அர்ஜுனனை கொல்வதுன்னு வாக்களித்திருக்கிறாய் துரியோதனனுக்கு, வச்சுக்கோ. மற்ற 4 பேரையும் கொல்லாதே. ஒரு காலத்திலே பீமன் மாட்டிக்க போகிறான். கர்ணனிடத்திலே கர்ணன் கொல்லாமல் விடப் போகிறான். கர்ணன் ஒன்று சாமானியப்பட்ட ஆள் இல்லைங்க. அர்ஜுனனுக்கு சமமானவன் கர்ணன். ஆனால் அவனுக்கு சாபங்கள் அவனை பின்னாலே இருந்து இழுத்து விட்டன. தேரில் போற பொழுது ஒரு அந்தணனுடைய கன்று இறந்து போச்சான், உள்ள விழுந்து. அவரு சாபம் கொடுத்தார். நீ சரியா போர் பண்ற பொழுது உன் தேர் சக்கரம் பூமியில் புதையும். இவனுக்கு சாபம் கொடுக்காதவங்க யாரும் கிடையாது. அப்படி வாழ்க்கை. அதுல நின்று சண்டை போடுறான். முடிஞ்சது. இன்னும் ஒரு வரம் என்ன கேட்டீங்க அம்மா? 4 பேரை கொல்ல மாட்டேன். தாயே, உங்களுக்கு எப்படியும் 5 பிள்ளை தேரும். நான் இல்லாட்டி அர்ஜுனன், மிச்சம் 4 பிள்ளை. எப்படியும் உங்களுக்கு 5 பிள்ளை தேரும். வந்தாச்சா? கிருஷ்ண பரமாத்மா தேவேந்திரான்னார். தேவேந்திர அங்கே இருந்து வந்தான். இந்த பாரு, நீ ஒரு காரியம் பண்ண வேண்டி இருக்கு. என்ன? உன் பிள்ளை அர்ஜுனன். ஆமா. அவனை கொல்வதாக கர்ணன் வாக்களித்திருக்கிறான். ஆமா. இந்த கர்ணனுக்கு கவசமும் குண்டலமும் பிறப்பில வந்தது. கவசமும் குண்டலமும் இருக்கிற வரைக்கும் அவனை கொல்ல முடியாது. நீ போய் அதை கேட்டுக்கிட்டு வா, அதான் மிச்சம். தேவேந்திரன் அங்கே இருந்து ஒரு பிராமணனா புறப்பட்டான். வந்து காலில் விழுகிறான். என்ன வேணும்? கவசமும் குண்டலமும் வேணும். அங்கே இருந்து சூரிய பகவான் சொல்கிறார், வந்திருக்கிறவன் தேவேந்திரன், கொடுக்காதே. என்ன சொல்றான் தெரியுமா? யார் எப்பொழுது எது கேட்டாலும் அதை கொடுப்பது என்னுடைய விரதம், கொடுத்தே தீருவேன். அடுத்து கொடுத்துட்டாங்க. கவசம் குண்டலம் எல்லாம் போச்சு. தேவேந்திரன் பார்த்தான், இப்படி ஒரு காரியத்தை யாராவது செய்வாங்களா? என்கிட்ட உள்ள வேலாயுதத்தை உனக்கு தர்றேன், வச்சுக்கோ. இந்த வேலாயுதத்தை யார் மேல விட்டாலும் அவன் இறந்து போவான். அது அர்ஜுனனா இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாவே இருந்தாலும் சரி. அந்த வேலாயுதத்தை கொடுத்துட்டான். பதிலுக்கு பதில். எல்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மா அங்கிருந்து திரும்பினார். இவர் தூது போய் என்னென்ன வேலை பார்த்தாரு பார்த்தீங்களா? தூது போனது 5%. மற்றபடி யுத்தத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணினது 95%. அதனாலதான் கண்ணன் தூது அப்படி. படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்னா நாவென்ன நாவே. யாரு பாடுறா? ஆழ்வார்களா? இல்ல, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஒரு சமணர் பாடுறார். நடந்தான ஏத்தாத நாவென்ன நாவேன், படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்னா நாவென்ன நாவேன். ஏதோ பெருமாள் பேரை சொல்லி ஆழ்வார்கள் கூப்பிட்ட மாதிரி சிலப்பதிகாரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால இளங்கோவடிகள் அழைக்கிறார். இப்ப சேனையெல்லாம் புறப்பட்டாச்சு. அந்த பக்கம் பாஞ்சால ராஜா, விராட ராஜா, கேகய ராஜா, குந்தி போஜன், கடோத்கஜன், அரவான், அபிமன்யு, சிகண்டி, திருஷ்டத்யும்னன், இவங்கெல்லாம் பாண்டவர் கட்சி. இந்த பக்கம் கர்ணன், பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபர், கிருதவர்மா, அஸ்வத்தாமா, துரியோதனன், கௌரவர்கள், இது பூரா ஒரு கட்சி. அந்த பக்கம் 7 அக்குரோணி சேனை, இந்த பக்கம் 11 அக்குரோணி சேனை. ஒரு அக்குரோணின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர். பெருத்திக்கிடுங்க. சண்டைக்கு ஏற்பாடாகிறது. சல்லியன்னு ஒருத்தன். இந்த சல்லியன் யாரு தெரியுமா? நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் மாமா. சல்லியனுடைய சகோதரிய பாண்டுவுக்கு கொடுத்தது மாதிரியே. மாதிரியினுடைய பிள்ளை இந்த 2 பேரும். அப்ப அவன் எந்த பக்கம் சேருவான்? தன்னுடைய தங்கச்சி பிள்ளைங்க இங்கதானே சேருவான். இங்க பெரிய படை, ஒரு அக்குரோணி சேனை, 2.5 லட்சம் பேரு கூட்டிக்கிட்டு வர்றான். சல்லியன் வீராதி வீரன்.
அவனை வெல்ல முடியாது, அவ்வளவு வீரன். புறப்பட்டு வந்தானா, துரியோதனன் பார்த்தான், இந்த சல்லியனை அந்த பக்கம் சேர விடப்படாது. போற வழியில பூரா அவனுக்கு தங்குறதுக்கு உபசாரம். அவன் ஊர்ல இருந்து வரணும்ல. எந்த இடத்துக்கு வரணும்? குருட்சேத்திரத்துக்கு வரணும். தர்மக்ஷேத்திரம், குருட்சேத்திரம், அங்கே வரணும். வர்ற வழி பூரா அவனுக்கு உபசரிப்பு, சாப்பாடு எல்லாம் போட்டு. அவன் என்ன நினைச்சான், நம்ம மருமக பிள்ளைகள் தான் சாப்பாடு போடுதுன்னு நினைச்சுட்டேன். சாப்பாடு யாரு போட்டாலும் சாப்பிடப்படாது, ஏன்னா அவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோம். பதிலுக்கு ஒன்றும் பேச முடியாது, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண முடியாது. அவ்வளவுதான். கடைசி யாரு இவ்வளவு சாப்பாடு போடுறான்னு கேட்டா, துரியோதனை வந்து காலில் விழுந்துட்டான். நான் தான் எல்லா சாப்பாடும் போட்டேன். என் சேனை பூரா சாப்பிட்டிருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? நீ எனக்கு படைத்துணையாக இருக்க வேண்டும், இது கடவுள் சித்தம், சரின்ட்டான். போச்சு. 2.5 லட்சம் பேரு சல்லியன் எல்லாம் துரியோதனம் பக்கம் சேர்ந்துருச்சு. எல்லாம் சேர்த்து அந்த பக்கம் 11 அக்குரோணி சேனை, இந்த பக்கம் 7 அக்குரோணி சேனை. சண்டைக்கு ஏற்பாடாயிடுச்சு. சண்டைக்கு முன்னால பலி கொடுக்கிறது பழக்கம், களபலின்னு அதுக்கு பேர். பீஷ்மாச்சாரியார்கிட்ட போய் துரியோதனன் கேட்டான், களபலி யாரை கொடுக்கலாம்? எவனை களபலியா கொடுக்கிறோமோ அவன் சிறந்தவனாய் இருக்க வேண்டும். இந்த களபலி கொடுக்கிறதுனால வெற்றி கிடைக்கணும். சில பேரை கொடுத்தாத்தான் வெற்றி கிடைக்கும். பீஷ்மர் சொன்னார், அரவான்னு ஒருத்தன் இருக்கிறான், நாககன்னிகைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பிள்ளை, அரவான்னு பேரு, அவனை பலி கொடுத்தால் வெற்றி கிடைக்கும். பீஷ்மர் ரொம்ப படித்தவர். துரியோதனன் நேர சகாதேவன் கிட்ட வந்தான். என்னைக்கு பலி கொடுத்தா தேவையில்லைன்னா யார்கிட்ட வந்து? சகாதேவன் கிட்ட வந்து. யாரு கேட்டாலும் அதுக்காக மாத்தி சொல்லாத ஜோசியர் அவரு. நம்ம ஜோசியரா இருந்தா இப்படி இருந்தா தேவையில்லைன்னா ஜாதகத்தை அப்படி மாத்தி விடுவாரு. நீங்க என்ன மன்னிச்சுக்கணும், ஒரு சின்ன இது படிச்சேன். ஆடிட்டர் தேவைன்னு கேட்டாங்களாம். ஒரு 10 பேர் ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பம் கொடுத்துட்டாங்களாம். முதலாளி மேலே உட்கார்ந்து இருக்கார். இந்த ஆடிட்டர்கள்ல யாராவது ஒருத்தரை அவரு எடுக்கணும், தேர்ந்தெடுக்கணும். அது சம்பளம் நிறைய, எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவரு முதல்ல ஒரு தேர்வு வச்சார். 15,000 × 4,500 பெருக்கினா என்ன வரும்? எல்லாம் அவனமே உட்கார்ந்து கால்குலேட்டர் எடுத்து பெருக்க ஆரம்பிச்சேன். இந்த ஓரத்துல உட்கார்ந்த ஒரு ஆள் எந்திரிச்சார். என்ன வரணும்னாரு. நீதாண்டா நமக்கு ஆடிட்டர், வந்துரு. என்ன வரணும்? உங்களுக்கு என்ன வரணுமோ அதுக்கு தகுந்தாப்போல கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் காரனை நான் ஏமாத்தி காட்டுறேன்னு அர்த்தம். டாக்டர் அழகப்ப செட்டியார் அழகா சொல்லுவார். ஒரு 3 பேரு ஒரு கிராமத்துக்கு போனாங்களாம். அங்கே ஷர்பத்து கடையாம். ஷர்பத்தை 3 பேரும் வாங்கி குடிச்சிருக்காங்க. கடைக்காரன் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து புளிஞ்சிட்டான். நல்லா புளிஞ்சிட்டான், இனிமே புளிய முடியாது, ஒரு ஓரத்துல வச்சுட்டான். 3 பேரும் ஷர்பத்து குடிச்சிட்டாங்க. அங்கிருந்து ஒரு ஜீப் வந்து நிக்குது. ஜீப்புல இருந்து ஒரு ஆள் வர்றார். இறங்கினார், உள்ள வந்தார். அப்பா ஷர்பத்து போடும். சாமி, எலுமிச்சம்பழம் இல்லை, இந்த இருக்குல்ல, இது புளிய முடியாது சாமி. அப்படியா, கொண்டா. எடுத்தார், புளிஞ்சார். 10 சொட்டு வருது. சாமி, புளிய முடியாத எலுமிச்சம்பழத்தை இப்படி புளியறீங்களே, நீங்க யாரு? நான் இன்கம் டேக்ஸ் ஆபீசர். நான் இப்ப புரியுதா ஆடிட்டர் எப்படி இருக்கணும்னு? அது மாதிரி அரவானை பலி கொடுத்தால் நல்லது. யாரு சொல்றா? பீஷ்மாச்சாரியார். சகாதேவன்ட்ட வந்து கேட்கிறாங்க. ஒழுங்க சொல்றான், மார்கழி மாசம் அமாவாசை இரவில் பலி கொடுக்க வேண்டும், அந்த கட்சி வெற்றி பெறும். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? துரோணாச்சாரியாரை கொல்வதற்குன்னு அவதாரம் பண்ணவன் திருஷ்டத்யும்னன், பாஞ்சால ராஜாவுடைய பிள்ளை. அவன் யார்கிட்ட வந்து வில்வித்தை படிச்சான் தெரியுமா? துரோணாச்சாரியார்கிட்டே படிச்சான். வாத்தியார்கிட்டே படிச்சு விட்டு, அதுவும் பிறக்கிற போதே அவரை கொல்வதற்காகன்னு பிறந்தவன். இவருக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் இவனாலதான் நமக்கு சாவுன்னு. ஆனாலும் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். அது தர்மயுகம். நம்மளா இருந்தா விடுவோமா? ஏண்டாடே என்ன கொல்றதுக்குன்னு வந்துட்டு எங்கிட்டே வந்து நிக்கிற சொல்லுவோமா இல்லையா? தர்மயுகம். சரி, அரவான் என்ன சொன்னா? பலி சரின்ட்டான், ஒத்துக்கிட்டான். பலின்னு கேட்டா ஒத்துக்கணும்.
அரவான் நான் இறக்குறேன்னு ஒத்துக்கிட்டான். மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு பலி கொடுக்கணும்னு துரியோதனன் தீர்மானம் பண்ணிவிட்டான். இங்கே யோசனையா இருக்கு. அவன் பலி கொடுத்து அரவான் வேற சரின்ட்டான். கொடுத்துட்டான்னா அவனுக்குத்தான் வெற்றி. தருமராஜா தவிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு, நாளைக்கு அமாவாசைனா இன்னைக்கு போய் கடற்கரையில தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சார். எல்லாரும் என்னங்க கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு தர்ப்பணம் பண்றீங்களே, இன்னைக்கு தான் அமாவாசை. இல்லைங்க நாளைக்குத்தான் அமாவாசை, இன்னைக்கு சதுர்த்தசி, இன்னைக்கு 14ஆம் நாள், நாளைக்குத்தான் அமாவாசை. யாரு சொன்னா இன்னைக்கு தான் அமாவாசை? என்னடா இது, கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொல்றார். சந்திரனுக்கு சந்தேகம், சூரியனுக்கு சந்தேகம், 2 பேரும் புறப்பட்டு வந்துட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா நாளைக்குத்தானே அமாவாசை, இன்னைக்கு அமாவாசைன்னு நீங்க நிக்கிறீங்களே எப்படி? அப்பா, சந்திரனும் சூரியனும் என்னைக்கு நேர்கோட்டில் நிக்கிறானோ அன்னைக்குத்தானே அமாவாசை, இந்த நிக்கிறீங்கள்ல, அதனால இன்னைக்குத்தான் அமாவாசைன்ட்டாரு. ஆமாங்க, நேர்கோட்டில் நின்னாத்தான் உங்களுக்கு வெளிச்சம் இருக்காது, புரியுதா? சூரியனுடைய வெளிச்சத்தை சந்திரன் வாங்க முடியாது, பூமி குறுக்குல வந்துடும், நேர நிக்குது. உடனே என்ன பண்ணாரு, அரவானை கூப்பிட்டு பலி கொடுத்து விட்டார். துரியோதனே வரல, ஏன்னா அவன் நாளைக்குத்தான் அமாவாசைன்னு நினைச்சிட்டு இருக்கான். 24 மணி நேரம் அவன் வண்டி லேட்டு. இன்னைக்குத்தானே அமாவாசை, ஆமா பலிய கொடு. அரவானை பலி கொடுக்க போற பொழுது அரவான் தன் கை கால்களை தானே வெட்டி போட்டானான். போட்டுட்டு கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கறான், எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்ன? என் உயிரை கொடுத்துட்றேன், ஆனா இந்த சண்டையை கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு நான் செத்து போறதுக்கு எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க. சரி, நம்ம இந்த மன்மதன் ரதி எல்லாம் பண்ணி எல்லாம் அழுகிறான் பாருங்க, அதெல்லாம் அந்த அரவான் தான். இந்த அரவானுக்குத்தான் அந்த பாடு. அவனுக்கு தாலியை கட்டி அதுக்கப்புறம் அவன் இறந்து போனதுக்கப்புறம் இந்த தாலியை மாற்றி இதெல்லாம் நடக்குதே, இந்த அரவானுக்குத்தான் அவ்வளவு. அவன் ரொம்ப பெரிய ஆளு, உயிரை கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டவன், சண்டைக்கு முன்னாலே வெற்றிக்காக பலியாகிறேன் ஒப்பு கொண்டவன். சரி, இப்ப சேனைகளை எல்லாம் 2 பக்கமும் நிறுத்தணும். பீஷ்மாச்சாரியார் அங்கே சேனாதிபதி, இங்கே திருதராஷ்டிரனுடைய சேனாதிபதி பீஷ்மாச்சாரியார். இந்த பக்கம் திருஷ்டத்யும்னன், திட்டத்துயினன், அதான் தமிழ் நம்ம அப்படியே சொல்லுவோம். திட்டத்துயினன் இந்த பக்கத்தில் சேனாதிபதி. யாரு? துரோணரை கொல்வதற்காக அவதாரம் செய்தவன். பாஞ்சால ராஜாவுடைய பிள்ளை, பாஞ்சாலியினுடைய சகோதரன் திஷ்டத்யுனன், அவன் இந்த பக்கம். இப்போ பீஷ்மர் அங்கே எல்லாரையும் படைகளை அனுபவிக்கிறார். அப்படி வகுக்கிற பொழுது அதிரதர்னு பேர். அதிரதர்னா நம்பர் 1, மகாரதர்னா நம்பர் 2, சமரதர்னா நம்பர் 3, அர்த்தரதர்னா 4ஆம் பட்சம். 4 பேர், இப்படி 4 பேரை பிரிக்கிறார். நம்ம போடுறோம்ல, முதல் தகுதி, 2ஆம் தகுதி, 3ஆம் தகுதி, 4ஆம் தகுதி, இதுல ஒவ்வொருத்தரையும் பிரிக்கிறார். அதிரதர்ல துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமா, இவர் எல்லாரையும் போட்டார். கர்ணன் காத்து கிடக்கிறார், நம்மளை எதுல பிரிக்க போறாருன்னு தெரியல. அதிரதர்ல சேர்க்கலை, மகாரதர்ல சேர்க்கலை, சமரதர்ல சேர்க்கலை, கடைசி அர்த்தரதர் அதுல கொண்ட கர்ணா நீ அங்க போய் நில்லுன்னார். அவனுக்கு எப்படி இருக்கும், நான் எவ்வளவு பெரிய வீரன், என்னை கொண்டு போய் மதிக்காம போட்டுவிட்டீங்க, நம்மளை மதிக்கலைன்னு அவன் வீட்டுல நிக்கப்படாது. தங்கம் பிரம்மாட்ட போய் அழுதுதான். பிரம்மா ஏன்னு கேட்டாராம். என்னால வாழ முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏம்மா, விலை கண்ட வகையில ஏறி போச்சு, கிட்டத்தட்ட பவுன் 30,000 தொட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. தங்கம்னு பேர் வச்சாலே மதிப்பு அதிகம், அப்படி ஆகி போச்சு. ஏம்மா தங்கம், நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? நீ இல்லாமத்தானே பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நீ ஏம்மா தற்கொலை பண்ணிக்கிற? தங்கமான பொண்ணுகளை விட இந்த தங்கத்துக்கு மதிப்பு கொடுத்துத்தானே அந்த தங்கத்தின் கழுத்தில் தங்கம் ஏறாமல் இருக்கிறது, நீ ஏம்மா தற்கொலை பண்ணிக்கிற? இல்லை, எனக்கு உலகம் வெறுத்து போச்சு. ஏன் வெறுத்து போச்சு? இந்த தட்டான் பண்ற காரியம் வெறுத்து போச்சு. என்ன செய்யறான், உன்னை கம்பியாக மாற்றுகிறானே, தங்க கம்பி. அதனாலயா? இல்லை, அதனாலதான் சான்றோர்களை தங்க கம்பின்னு என்ன வச்சு கூப்பிடுறாங்க. அவன் கம்பியா நீட்டினாலும் பரவாயில்ல, எடுத்துக்கிட்டு கம்பி நீட்டினாலும் பரவாயில்ல.
எனக்கு பெருமைதான். அப்படியா? ஒருவேளை உன்னை தகடாக்குறானே, தங்க தகடு, அதனாலயா? இல்லை, அதனாலதான் தண்டாயுதபாணிக்கு நான் கவசமாகிறேன், கோயில்ல நான் தேராகிறேன். எல்லாரும் என்ன கும்பிடுறாங்க. மதுரை மீனாட்சி கோவிலுக்கு எதுக்கு இன்னைக்கு போறீங்க? தங்க ரதம்ங்கிறான். மீனாட்சியை பார்க்க போகலையா, தங்க ரதம் பார்க்க போறானா. அப்போ மீனாட்சியை விட தங்க ரதம் பெருசா போச்சுல்ல. எனக்கு அதனாலும் கவலை இல்லை. ஒருவேளை உன்னை நெருப்பிலிட்டு உருக்குகிறானே, அதனால் கவலையா? அதனாலும் கவலை இல்லை. அப்படி உருக்கினால் தான் எனக்கு தூய்மை கிடைக்கும். சுடச் சுடரும் பொன்போல் ஒளிரும்னு திருவள்ளுவர் என்ன பாடுவார். ஏம்மா, அப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்க போறேன்? இந்த தட்டான் என்னை நிறுக்கிற போது ஒரு தராசுல என்ன வச்சு இன்னொரு தராசுல வெள்ளிய வச்சா பரவாயில்ல, வைரத்தை வச்சா ரொம்ப நல்லது, பிளாட்டினத்தை வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குண்டுமணியை வச்சு நிறுக்கிறானே, காட்டுல கிடக்கிற குண்டுமணி தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரானிக் தராசு வந்துருச்சு. அந்த காலத்துல குண்டுமணியை போட்டு நிறுப்பான். எனக்கு சமமாக இந்த குன்றிமணியை போட்டு நிறுக்கிறானே, மதிக்க தெரியாதவன், என்னை மதிக்காதவன் கையில் நான் இருக்க மாட்டேன், இறந்து போகிறேன். குருமா என்ன சொன்னார்? இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இரு, கலியுகத்துல கஷ்டத்துக்கு நீதான் காரணம், தொடரட்டும் போயிட்டாராம். கதையை விடுங்க. என்ன மதிக்கல. கர்ணன் என்ன தெரியுமா சொன்னா? துரியோதனா, இந்த கிழவனார் உயிரோட இருக்க வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன். போச்சு, அவனுக்கு இன்னொரு கையும் ஒடிஞ்சு போச்சு துரியோதனனுக்கு. என்னைக்கு இந்த பீஷ்மாச்சாரியார் நான் தோத்து போயிட்டேன்னு விழுகிறாரோ, கீழே விழுந்து புல்ல கடிக்கிறாரோ, அன்னைக்குத்தான் நான் சண்டைக்கு வருவேன், அது வரைக்கும் சண்டை போட மாட்டேன். எப்படி இருக்கும்? பீஷ்மர்கிட்ட வந்தான், கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாத்துறேன். சேனையை பார்த்தான். பாட்டனாரே, இங்க 11 அக்குரோணி, அந்த பக்கம் 7 அக்குரோணி, மொத்தம் 18 அக்குரோணி சேனை, 45 லட்சம் பேரு. இதை பூரா அழிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு கணக்கு போட்டுக்கிறாரு. பீஷ்மாச்சாரியார் சொன்னார், எனக்கு இதை பூரா அழிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். 24 மணி நேரம் நான் சண்டை போடணும். இந்த துரோணாச்சாரியாருக்கு இதை அழிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும், 72 மணி நேரம். இந்த கர்ணனுக்கு 5 நாள் ஆகும், 120 மணி நேரம். அஸ்வத்தாமனுக்கு ஒரு நாளிகை, ஒரு நாளிகைன்னா 24 நிமிஷம். துரோணனுடைய பிள்ளை அஸ்வத்தாமா, பிறந்த உடனே குதிரை மாதிரி கணச்சதுனால அஸ்வம்னா குதிரை, அஸ்வத்தாமான்னு பேரு. அவனுக்கு சாவே கிடையாது, சிரஞ்சீவி. அவனுக்கு 24 நிமிஷம் போதும். துரியோதனா, கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். இப்போ ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. அர்ஜுனனுக்கு இந்த 18 அக்குரோணி சேனையை கொல்வதற்கு ஒரு கணம் போதும். அவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன பாட்டனாரை சொல்லிக்கிட்டே கடைசியில குண்ட தலையில போட்டீங்களே, நான் என்னப்பா செய்யறது? அவன் நரன், இவன் நாராயணன். பெருமாள் நாராயணன், இவன் நரன். உனக்கு தெரியல, சண்டையை தொடங்கி விட்டாய். சரி, சண்டை தொடங்கட்டும். முதல் நாள் போர், 2 பக்கமும் கட்சி நிக்குது. அன்னைக்கு யாரோ கேட்டாங்க, ஏன் சார் இந்த சண்டை எப்படி வந்துச்சுன்னு. நாள் அன்னைக்கு கேட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது, இன்னைக்கு தான் அந்த தீ நல்லா வெளியில வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் கௌரவ சேனை, அந்த பக்கம் பாண்டவ சேனை. அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தான். கண்ணா, நீ எனக்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், என் தேரை ஓட்டு. சரி, 2 சேனைகளுக்கு நடுவுல கொண்டு போய் தேரை நிறுத்தியாச்சு. இப்படியே 2 பக்கமும் பார்க்கறான். அப்படி பார்க்கிற பொழுது திடீர்னு கைகால் ஆடுது. இத்தனை பேரை நான் கொல்ல முடியுமா? பாட்டனாரை கொல்ல முடியுமா? ஆச்சாரியாரை கொல்ல முடியுமா? இவங்கள்லாம் என் தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், பெரியப்பா, சித்தப்பா, இவனது பேரையும் நான் கொல்ல வேண்டுமா? அப்படி கொன்றாவது இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டுமா? நான் இறந்தாலும் பரவாயில்லை, இவர்களை கொல்ல மாட்டேன் கிருஷ்ணா அப்படின்ட்டு வில்லையும் அம்பையும் கீழே வச்சுட்டு தேர்தட்டில் உட்கார்ந்துட்டான். வெண்ணெய் திரள்ற பொழுது தாலி உடஞ்சாப்பில் ஆகிப்போச்சு. இப்போ கிருஷ்ண பெருமான்
அவனுக்கு கீதோபதேசம் செய்கிறார். இங்கதான் பகவத்கீதை தொடங்குது. 18 அத்தியாயம். நம்ம நேத்தி வரைக்கும் 10 அத்தியாயம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 11ம் 12ம் பார்க்கணும். 18 அத்தியாயம் கீதோபதேசம். சுருக்கமா சொல்றேன். கீதையில என்ன தெரியுமா? கண்ணன் பசுவை கறக்கக்கூடிய இடையன், உபனிஷதங்கள் பசு, அர்ஜுனன் கண்ணுக்குட்டி. கண்ணு முட்டினா பசு பால் கறக்கும். உபனிஷத பசு அர்ஜுன கன்று முட்டின உடனே கண்ணன் என்ற இடையனால் பால் கறக்க செய்யப்பட்டது. பாலுக்கு பேரு பகவத்கீதை. உபதேசம் 2 தான். 1, உன் கடமையை செய். 2, பலனை எங்கிட்ட போட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியம், இவர்களையெல்லாம் நான் முன்னாலேயே கொன்று விட்டேன். நீ இன்னைக்கு சும்மா அதையெல்லாம் ரெக்கார்டு பண்ண போற, அவ்வளவுதான். என்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சதோ அன்னைக்கே யார் யாரு என்னன்னைக்கு கதை முடியணும்னு நான் தீர்மானம் பண்ணி இவர்களையெல்லாம் கொன்று விட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் பின்னால வரப்போகுது கீதையில. பணக்காரன் வீட்டு வேலைக்காரி மாதிரி பற்றில்லாமல் கடமையை செய். தாமரைகளை தண்ணீர் மாதிரி வாழ்வதற்கு பழகிக்கொள். எல்லாம் இறைவன் வடிவம். இவர் துரோணர் யாரு? நான். பீஷ்மர் யாரு? நான். சகுனி நான். எல்லாம் நான் தான். கொல்வதும் நான், கொல்லப்படுவதும் நான், கொலையுண்டு கிடப்பதும் நான். கொல்லெந்துரைத்தி கொலையுண்டு நிற்றி. எங்க ராமாயணத்துல ராமனை பார்த்து கருடன் சொல்றான், எல்லாம் நீதாய்யா. இந்த கீதோபதேசம் ராமாயணத்துல அங்கே வரும். கொல்லெந்துரைத்தி கொலையுண்டு நிற்றி யாரே இவ்வதிரேக மாயை அறிவார். அதிரேக மாயைன்னா மாயம் பண்றவனுக்கு தான் மாயம் பண்றேன்னு தெரியும். இது மாயம் பண்ற உனக்கே நீ மாயம் பண்றேன்னு தெரியல. நீ ராஜாவுக்கு பிள்ளை, சக்கரவர்த்தி திருக்குமார்னு சொல்றியே அப்பா அப்படின்னு கருடன் பேசுவான். எங்க ராமாயணத்துல. அப்படியே இங்க வருது. மாயையின்பால் மனம் தோன்றிற்று, எனக்குரிய அறத்தை நான் செய்கிறேன், உன் கடமையை நீ செய், எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம். பத்திராசர ராமதாசர் பெரிய ஞானி. அதே நாள்ல சமர்த்த ராமதாசர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சமர்த்த ராமதாசர் சிவாஜியினுடைய குருநாதர். வந்து நின்னாராம் வாசப்படியில. சிவாஜி மகாராஜா இங்கிருந்து ஓடுனாராம். குருநாதர் வந்து நம்ம வீட்டு வாசப்படல அரண்மனையில நிற்கிறார். பிச்சை போடுன்னாராம். அவரு என்னத்தை பிச்சை போடலாம் குருநாதனுக்கு? ஒரு ஓலை எடுத்தாராம். என்னத்தையோ எழுதி அவர் பையில போட்டாராம். சமர்த்த ராமதாசர் எடுத்து பார்க்கிறார். சத்ரபதி சிவாஜி சம்பாதித்த கோட்டைகள், அவனுடைய ராஜ்யம், அவனுடைய யானை, குதிரைப்படை, காலாட்படை அனைத்தும் சமர்த்த ராமதாசர் திருவடிகளில் சமர்ப்பணம். அவ்வளதையும் போட்டு விட்டான். குருநாதர் வந்து பிச்சை கேட்ட உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அப்ப சிவாஜி நீ எப்போ ஊரை விட்டுட்டு போறேன்னு கேட்டிருப்போம். எல்லாத்தையும் எங்கிட்ட கூத்துட்டு இல்ல. அவர் சமர்த்த ராமதாசர் என்ன தெரியுமா சொன்னார்? ஏண்டா என்ன சம்சாரியாக்கவா பாக்குற? இதையெல்லாம் கொடுத்து சம்சாரியாக்கவா பாக்குற? மடாதிபதிகள் பல பேர் மட நிர்வாகத்திலேயே வாழ்க்கையை கழிக்கிறார்கள். எதை செய்யணுமோ அதை செய்ய நேரம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னை சம்சாரியாக்கவா பார்க்கிறாய்? இந்தா நான் கொடுத்த சாம்ராஜ்யத்தை என்னுடைய பிரதிநிதியாக, சார்பாளியாக, ரெப்ரசன்டேட்டிவாக நீ ஆட்சி செய். ராஜ்யம் என்னுடையது, நீ எனக்கு ஏஜென்ட். இந்தா தன்னுடைய அந்த காவி துணியை கிழிச்சாராம். இதுதான் உனக்கு கொடி சிவாஜி, நீ என்னுடைய பிரதிநிதி. இந்த கொடி காவி கொடி. சிவாஜி எல்லா இடத்திலையும் காவி கொடி ஏத்தனான். அந்த சமர்த்த ராமதாசர் ஒரு நாள் ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆஞ்சநேயனே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இவர் சொல்லிக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு? ஆஞ்சநேயன் அசோகவனத்துக்கு போனான். சுந்தரகாண்டம். ஆஞ்சநேயன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே இருந்த மலர்களை பார்த்தான். வெண்மையாய் இருந்தன. வெள்ளை மலர்களை பார்த்தான். ஆஞ்சநேய சுவாமி எந்திரிச்சாரு. சமர்த்த ராமதாசரே தப்பு, நாம் பார்த்தது சிவப்பு மலர்.
இல்ல வெள்ளை மலர். என்ன பார்த்தா நான் சொல்றேன், நீங்க எப்படி சொல்றீங்க? பகவான் எனக்கு சொன்னது, நீங்க பார்த்தது வெள்ளை மலர். கோபம் வந்துருச்சு ஆஞ்சநேய சுவாமிக்கு. உனக்கு யார் சொன்னான்? ராமர், கூப்பிடு. ராமர் வந்துட்டார். வெள்ளை மலரா சிவப்பு மலரா? வெள்ளையும் தான் சிவப்பும் தான். இது எப்படி இருக்கு? அழகா சொல்றார். ஏன் தெரியுமா? ஆஞ்சநேயா, இருந்த மலர்கள் வெள்ளை மலர்கள் தான். நீ கோபத்தோட போனதுனால, உன் கண்ணு ரத்த சிவப்பா இருந்ததுனால எல்லாம் உனக்கு சிவப்பா தெரிஞ்சுது. மனசுதாண்டா காரணம். புரியுதா? எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். எனக்கு வியாதி வந்துரும்னா வந்துரும், வராதுன்னா வராது. நான் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இருப்போம். இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமுங்க. காலையில எந்திரிச்சு, கடவுளே உன் புண்ணியத்தினா நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருப்பீங்க. ஆட்டோ சஜஷன் இதுக்கு பேரு. ஐ ஆம் ஆல் ரைட். காலையில எந்திரிச்சு ஒரு 100 முறை சொல்லி பாருங்களேன், எந்த வியாதியும் வராது. என்ன, டாக்டர்களுக்கு பொழப்பு போயிடும். நம்ம என்ன பண்றது இதுக்கு? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம். உலகை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் உலகு நம்மை பார்க்கும். எல்லாரையும் பொல்லாதவன்னு துரியோதனன் சொன்னானாம், எல்லாரும் நல்லவங்கன்னு தர்மராஜா சொன்னாராம். பாவனை முக்கியம். எங்க கங்கையில போய் தீர்த்தம் கொண்டாரேன், அதை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு சாப்பிடுறீங்களே, அது வெறும் அச்சுட்டு போதானே? நம்ம குணத்து தண்ணி அதுவும் ஒண்ணுதான் ஐயா. அப்புறம் என்ன அதுக்கு அவ்வளவு மரியாதை? பாவனை. ஒரு கல்லு, அதை போய் தண்டாயுதபாணின்னு கும்பிடுறேன், என்ன காரணம்? பாவனை. நீ பாவனை பண்ணிட்டீன்னா கல்லு கடவுளாக மாறும். நீ பாவனை பண்ணலைன்னா கடவுளே கல்லாத்தான் தெரிவார். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். உன் கண்ணில் உள்ள அன்பு எவ்வளவுக்கு இருக்கோ அவ்வளவுக்கு கடவுள் அங்கே அதிகமா காட்சி கொடுப்பார். உன் அன்புதான் அளவு. அவரவர் மனப்படி அவரவர் பக்குவம். ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. என்னை வணங்கக்கூடியவன் என்னை அடைகிறான். கர்ம யோசிச்சு காரியம்தான் முக்கியம். என்னை பார், எல்லாம் முடிந்து குதிரைகளுக்கெல்லாம் தீனி போட்டு அது மேலே இருக்கிற உண்ணி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம்தான் நான் சாப்பிட போறேன். கர்ம யோகத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். பயன் கருதாதே, கடமையை செய். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே. அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. பக்தி பண்ணி பிழைக்கச் சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்கச் சொன்னான். எல்லா தர்மங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. என்னை மட்டும், நான் ஒருவன், என்னை மட்டும் சரணடை. சர்வ பாபேப்பியோ மோட்சயிஸ்யாமி மா சுசக. எல்லா பாவங்களிலே இருந்தும் உன்னை விடுவிக்கிறேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. உலகத்திலே எப்பொழுது மரம் அதிகமாகி அறம் குலைகிறதோ அப்பொழுது உலக மக்களை காப்பாற்றுவதற்காக நான் அவதாரம் செய்கிறேன். இவ்வளவு கீதை. எல்லாம் நான், கொல்லப்படுவது நான், கொல்வது நான், எல்லாம் நான். கேட்டான் அர்ஜுனன். திரும்ப இந்த வில்லை எடுக்க போறான். அர்ஜுனா, இப்பொழுது என்னை பார். கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் காட்டுறார். இன்னைக்கு அதை நம்ம கீதையில பார்க்க போறோம். விஸ்வரூப காட்சி இன்னைக்கு வரப்போகுது. அது வர்ற பொழுது நான் அதை பத்தி சொல்றேன். பார்த்த உடனே அவ்வளவு பேர் நம்ம உடம்புல இருக்கிறாங்க. அண்டங்கள் பூரா உடம்புல இருக்கு. ரோமங்கள் பூரா அண்டங்களாய் இருக்கிறது. கண்ணா, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், உன்னை சரணடைந்தேன், என் குற்றங்களை மன்னித்து விடு. நான் உன்னை தெரிந்தோ தெரியாமலோ டே கிருஷ்ணா, யாதவா அப்படின்னு கூப்பிட்டிருந்தா அதையெல்லாம் மன்னிச்சிரு. நீ யாருன்னு எனக்கு இப்பத்தான் தெரியுது. நீ என்னுடைய தோழன், நண்பன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தெரிகிறது நீ யாரென்று. என்னை கிருஷ்ணா நீ மன்னித்து விடு. கிருஷ்ணன் என்ன பண்ணா, பெரிய வடிவத்தை அர்ஜுனன் கேட்டபடி சுருட்டி கொண்டான். எனக்கு இதுதான் தேவையில்ல. பயங்கரமான வாய், பல தலைகள், அதை பார்த்தாலே பயமா இருக்கு. நீ பழையபடி கதாயுதத்தோடு சக்கரத்தோடு 4 கைகளோடு கிருஷ்ணன் என்ற முகத்தோடு காட்சி கொடு. திரும்ப வந்துட்டான்.
இது கீதோபதேசம் சுருக்கமா சொன்னேன் நான் இன்னைக்கு. நம்ம இதை 18 அத்தியாயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் சண்டைக்கு சில ஒழுங்குகள் செய்யப்பட்டன. அந்த ஒழுங்கை மீறக்கூடாது. போர்ல கூட ஒழுங்கு இருந்த காலம் அது. சூரிய அஸ்தமனத்தில் அன்றைய சண்டை முடிய வேண்டும். சூரிய உதயத்தில் தொடங்க வேண்டும். சண்டை முடிஞ்சிட்டா ராத்திரியில ஒருத்தரோட ஒருத்தர் நட்பு இணக்கம் வைத்துக் கொள்ளலாம். அவன் பாசறைக்கு இவன் போகலாம், இவன் பாசறைக்கு அவன் போகலாம். ராத்திரிக்கு ராத்திரி ஒருவேளை சாப்பாடு, எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடலாம். சண்டை இடுபவர்கள் ஆயுத பலம் ஒரே மாதிரி இருக்கணும். கதாயுதம் எடுத்தவனோட தான் சண்டை போடணும். சாதாரண ஆளோட சண்டை போடப்படாது. எவ்வளவு ஒழுங்கு பாருங்க. போர்க்களத்தை விட்டு எவனாவது பயந்து ஓடினால் அவனை தாக்கக்கூடாது. தஞ்சம் என்று காலில் விழுந்து விட்டால் அவனை கொல்லக்கூடாது. ஒரு எதிரியோட இன்னொரு எதிரி சண்டை போடுற பொழுது அடுத்தவன் குறுக்குல புகக்கூடாது. எவ்வளவு ஏற்பாடுகள். போருக்கு ஆயத்தமாகாதவனையும் ஆயுதம் இழந்தவனையும் முரசு அடிப்பவனையும் போர் வீரர்களுக்காக ஆயுதம் சுமந்து வருபவனையும் தாக்கக்கூடாது. எல்லாம் ஏற்பாடாயிடுத்து. திருதராஷ்டிரன் உட்கார்ந்து இருக்கிறான். வியாச பகவான் காட்சி கொடுக்கிறார். ஐயா, சண்டை ஆரம்பிச்சிருச்சா? திருதராஷ்டிரா, பயங்கரமான போர் துவங்க போகிறது, பார்ப்பதற்கு கண் கொடுக்கட்டுமா? சொந்தக்காரங்க ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்க்கறதுக்கு எனக்கு கண் வேண்டுமா? இது வரைக்கும் கண் இருந்தா கூட இப்போ அந்த கண் குருடாக போகட்டும். கண் அப்படியே இருக்கட்டும். ஆனா நான் கேட்கணுமே, சஞ்சயா இங்க வந்து பக்கத்துல உட்கார், நிகழ்ச்சி நடக்கிறது பூரா உனக்கு காட்டப்படும். டிவி மாதிரி சஞ்சயன் பார்த்துக்கிட்டே திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவான். போர் தொடங்கக்கூடிய நேரம் காலையில 6 மணி. எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. தருமராஜா என்ன பண்ணார்? திடீர்னு ஆயுதங்களை பூரா கீழே வச்சார். தேரை விட்டு கீழே இறங்கிட்டார். நேர எதிர்கட்சியை நோக்கி போயிட்டு இருக்கார். இடைவெளி இருக்குமில்ல ரெண்டுக்கும், நேர அங்க போறார். துரியோதனன் பார்த்தான், தருமன் பயந்துட்டான். துரோணரை பார்த்து பயந்துட்டான், பீஷ்மரை பார்த்து பயந்துட்டான். சண்டை முடிஞ்சு போச்சு. நேர வந்தான், பாட்டனார்கிட்ட வந்தான். பீஷ்மாச்சாரியர் காலில் விழுந்தான். பாட்டனாரே, உங்களை எதிர்க்கக்கூடிய நோக்கமும் தகுதியும் எனக்கு கிடையாது, ஆசீர்வாதம் செய்யுங்கள். பாட்டனார் சொன்னார், நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலன்னா உன்னை சபிச்சிருப்பேன். நீ கெட்டிக்காரன், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி விட்டாய். பாட்டனாரே, உங்கள் அனுமதியோடு உங்களை எதிர்த்து போரிட வேண்டும். எப்படி இருக்கு? உங்களை உதைக்கிறதுக்கு நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், அப்படித்தானே? அனுமதி கொடுக்க வேண்டும். பெருமை என்னைக்கும் பணியும். காலில் விழுகிறான். எவ்வளவு பெரிய ஆள்! இவன் தான் ஜெயிக்க போறான், தர்மராஜா. மகாத்மா காந்தி லண்டனுக்கு போனார். லண்டன்ல டாக்டர் சௌரிராஜன் ஒருத்தர், திருச்சியில இருந்தவர். TS ராஜன்னு சொல்லுவாங்க. சௌரிராஜன், அது TS ராஜன் அவருக்கு பேர். லண்டன்ல வட்டமேஜ மகாநாடு, அது தோத்து போச்சு. காந்தி போன வேலை நடக்கலை. 1919 டாக்டர் சௌரிராஜன் காந்திக்கு ஒரு விருந்து வச்சார். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு எங்க வீட்டுக்கு வரணும். மகாத்மா காந்தி ஒத்துக்கிட்டார். லண்டன்ல சௌரிராஜன் ஒரு 50 பேரை கூப்பிட்டு விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம ஊர் சமயக்காரங்களை கூப்பிட்டு சமையல் எல்லாம் பண்ண வச்சுட்டார். மணி 12:50, காந்தியை காணோம். 12:55, காந்தியை காணோம். அவர் இடுப்புல ஒரு கடிகாரம் வச்சிருப்பார், அவங்க அம்மா கொடுத்த கடிகாரம். இந்த கையில கட்ட மாட்டார், இடுப்புல வச்சிருப்பார். அதை எடுத்து கடிகாரம் பார்த்து நேரத்துக்கு வந்து நிற்பார். மணி 12:58, காந்தியை காணோம். என்னடா காந்தியை காணமே, 1 மணிக்கு வந்துடுவாரு, என்ன தெரியலையே, சமையல் கட்டு எப்படி இருக்கு, சமையல் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். சமையல் கட்டுக்கு வந்தா சமையல்காரரை கேட்டால் எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் பண்ணிட்டேன், இந்த வாழைக்காய் மட்டும் நறுக்கினவன் கையை நிறுத்திக்கிட்டான், அதனால அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டேன், வாழைக்காய் நறுக்க ஆள் கிடையாது,
தெருவில் ஒரு ஆளு வெறும் வேஷ்டியும் துண்டும் போட்டுக்கிட்டு போனாரு. ஏன்யா உனக்கு வாழைக்காய் நறுக்க தெரியுமான்னு கேட்டேன். நல்லா தெரியும்னாரு. கூட்டிக்கிட்டு வந்தேன், உட்கார வச்சிருக்கேன். சும்மா சொல்லப்படாது, நல்லாவே நறுக்கிறாரு. என்னையா லண்டன்ல இப்படி ஆளார்? போய் பார்த்தா மகாத்மா காந்தி உட்கார்ந்து காய்கறி நறுக்கிட்டு இருக்காரு. பாபுஜி இது என்ன அநியாயம், நறுக்க தெரியுமான்னு கேட்டேன், தெரிஞ்சதை சொன்னேன். தொழில்ல என்ன கேவலம்? சோம்பேறி பயலா இருக்கிறதான் கேவலம். எப்படி இருக்கு நமக்கு? ஒருத்தனை கேட்ட என்னடா பண்ற? உங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கிறேன்னு. உங்க அப்பா என்னடா பண்றாரு? சும்மா தான் இருக்காருன்னு. இது சொல்லி இருக்கலாம்ல நீயே. உழைக்கணும் சாமி, நீயா இருந்து சும்மா தண்டச்சோறு சாப்பிடாதே. பணிவு அதுக்காக சொல்ல வந்தேன். மகாத்மா காந்தியின் பணிவு அது. அப்பர் சுவாமி அப்பூதி அடிகள்கிட்ட போய் நிற்கிறார்ல, நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன்னு சொல்லிக்கிட்டு. அது மாதிரி பீஷ்மாச்சாரியார் காலில் தர்மராஜா விழுந்தார். முழு வல்லமையை காட்டி நான் கௌரவர்களுக்காக சண்டை போடுவேன் என்றாலும் அறம்தான் வெல்லும். நீ அறத்தின் வழியில் நிற்கிறாய் தருமா, கவலைப்படாமல் போ. பாட்டனாரே, உங்களை நான் எப்படி வெல்ல முடியும்? அவர்கிட்டே நான் ஆயுதம் தாங்கினால் என்னை கொல்லக்கூடிய ஆற்றல் கிருஷ்ணனுக்கு மட்டுமே உண்டு. வேற யாரும் என்னை கொல்ல முடியாது. நான் ஆயுதம் ஏந்தினால் கொல்ல முடியாது. ஆயுதம் தாங்காமல் இருந்தால் அர்ஜுனன் என்னை கொல்வான். வேற யாராலும் முடியாது. சிகண்டின்னு ஒருத்தன் என்னை கொல்வதற்காக பெண்ணாயிருந்து ஆணாக மாறியவன். அவன் பெண்ணாயிருந்து ஆணாக மாறியவன். நான் அவன் கூட சண்டை போட மாட்டேன். பெண் பெயர் கொண்டவனோடு கூட சண்டை போடப்படாதான். பழைய இலக்கியங்க. பெண் பெயர் கொண்டவனோட கூட சண்டை போடப்படாதான். என் பேரு மீனாட்சி சுந்தரம். நம்ம கூட ஒரு வயலும் சண்டை போட மாட்டாங்க. புரியுதா? காமாட்சி நாதன், மீனாட்சி சுந்தரம், சண்டை போடப்படாது. அந்த பெண்ணோட சண்டை போடுறது இருக்கட்டும், பெண் பேர் உள்ளவன் கூட சண்டை போடப்படாதான். என்ன ஒரு தர்மம் பாருங்க அந்த காலத்துல. அதனாலே நான் சிகண்டி வந்தால் ஆயுதங்களை கீழே போட்டு விடுவேன். ஓஹோ, ஆயுதத்தை கீழே போட்டார்னா அர்ஜுனன் கொல்ல முடியும். சரி, துரோணாச்சாரியார் காலில் போய் விழுந்தார். ஆச்சாரியரே, உங்களுக்கு எந்த காலத்திலும் அழிவு கிடையாது. நீங்கள் அருள் புரிந்தால் எங்களுக்கு வெற்றி, இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வது? ஆச்சாரியர் காலில் விழ ஆசீர்வாதம். ஆச்சாரியரே, உங்களை யார் வெல்ல முடியும்? யாரும் வெல்ல முடியாது. என்னுடைய மகன் அஸ்வத்தாமன் மீது எனக்கு பிரியம். அவன் இறந்து விட்டான் என்று நம்பத்தக்கவர்கள் சொன்னால் நான் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு யோகத்தில் உட்கார்ந்து விடுவேன். அப்பொழுது என்னுடைய இறப்புக்காக தோன்றிய திட்டத்துயினன் என்னை கொன்று விடுவான். எவ்வளவு தெளிவு பாருங்க. சாவை பற்றி முழுக்க தெரிந்தவர்கள். சரி, முடிஞ்சது. 2 பேர் காலை விழுந்துட்டு கம்பீரமா திரும்பி வரார். எல்லாருக்கும் புரியுது, தர்மராஜா யுத்தத்தை தர்ம யுத்தமாக நடத்துகிறார். போர் ஆரம்பிக்குது. இன்னைக்கு 10 நாள் போர் நான் முடிக்கணும். இப்ப நீங்க போர்ன்றதைய 10 நாள் போர் இன்னைக்கு வேகமா போகணும். நான் அங்கங்க சில முக்கியம்தான் சொல்லிக்கிட்டு போறேன். முதல் நாள் சண்டை. அர்ஜுனனுக்கும் பீஷ்மாச்சாரியாருக்கும் கடுஞ்சண்டை. பீஷ்மருடைய கொடி பனை கொடி. இவன் பனைக்கொடியை அறுத்து விட்டான். எல்லா ஆயுதங்களையும் மாற்றுகிறான் அர்ஜுனன். பார்த்தனார் பார்க்கிறார், பரவாயில்ல பையன் நல்லா சண்டை ஓடுறான். உத்தரகுமாரன் ஒருத்தன். அவன் யாரு? அந்த விராட ராஜாவுடைய பிள்ளை. இந்த அர்ஜுனன் பேடியா இருந்து தேரோத்தனானே, அப்ப பின்னால உட்கார்ந்து பயந்தானே அந்த உத்தரன். அவனுக்கு பேரு உத்தரகுமாரன். விராட ராஜாவுக்கு 2வது பிள்ளை. அவன் சண்டை அழகா போடுறான். இப்போ அருமையான சண்டை. சல்லியனோட போய் சண்டை போட்டான். சல்லியன் பொல்லாத வீரன், ஒன்னும் முடியல. கனமான வேலாயுதத்தை வீசினான். உத்தரகுமாரன் இறந்தான். விராட ராஜாவுக்கு 2வது பிள்ளை இறந்து போச்சு. மூத்த பிள்ளை ஒருத்தன் இருக்கா, சுவேதன்னு பேரு. அவன் சிவபெருமான் கொடுத்த வில்லு வச்சிருக்கவன். அது இருக்க வரைக்கும் அவனை ஜெயிக்க முடியாது.
அவன் வில்லோட போய் பீஷ்மாச்சாரியாரோட சண்டை போடுறான். ஆச்சரியமா இருக்கு. சல்லியன் அவனுக்கு தோற்று போனான். பீஷ்மாச்சாரியார்கிட்ட போய் சண்டை போடுறான். இவனுடைய பீஷ்மனுடைய வில்லை சுவேதன் ஒடிக்கிறான். பலமுறை பீஷ்மன் வில்லு ஒடிந்து விட்டது. ஒடிய ஒடிய பின் அடுத்த வில்லை எடுக்கிறான். என்னடா இந்த சுவேதனுக்கு இவ்வளவு ஆற்றலா? பீஷ்மாச்சாரியாரை எதிர்க்கிற அளவுக்கு விராடனுடைய மூத்த பிள்ளைக்கு அவ்வளவு ஆற்றலா? அசரீரி வாக்கு சொல்கிறது, இவனுடைய கையில் வில் இருக்குமானால் இவனுக்கு சாவு கிடையாது. ஆளுக்கு வரம் வாங்கி வச்சிருக்காங்க மூட்டை கணக்கா. சாவு கிடையாது. பீஷ்மாச்சாரியார் பார்த்தார், ஏண்டா உனக்கு வில்ல தவிர வேற எதை வச்சும் சண்டை போட தெரியாதோன்னான். வாள் இருக்குன்னா வாளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். அம்பு விட்டார். அவங்க அதை முடிஞ்சு போச்சு. விராட ராஜா கண்ணீர் விட்டான். எனக்கு இருந்த 2 பிள்ளையும் முதல் நாள் போர்ல முடிஞ்சு போச்சு. பாண்டவர்கள் துன்பமுற்றார்கள். விராடன் சொன்னான், என்னுடைய உயிரையும் தர்மராஜா உங்களுக்காக நான் தருவேன். அபிமன்யு இந்த பக்கம் சண்டை அதிகம், பீஷ்மர் அந்த பக்கம் சண்டை அதிகம். நாள் போர் இப்படி முடிஞ்சது. 2ஆம் நாள் போர். துரோணரோடு திட்டத்துயினன் சண்டை போட்டான், தோற்று ஓடினான். பீமன் கலிங்க மன்னன் சக்கரதேவனோடு சண்டை போட்டான். சக்கரதேவன் 1000 யானையை கொண்டுகிட்டு வந்து சண்டை போட்டான். பீமன் என்ன பண்ணான் தெரியுமா? இறங்கி இந்த யானையை தூக்கி அந்த யானை மேல மோத விட்டு, அந்த யானையை அடுத்த யானை மேல மோத விட்டு, யானைப்படைக்குள்ள புகுந்து எல்லாரையும் கொன்று விட்டான். அணை கட்டுவதற்கு ஆஞ்சநேய சுவாமி மலைய புடுங்கி வீசின மாதிரி ஆஞ்சநேயனுடைய தம்பி பீமன் யானைகளை தூக்கி வீசினான். பீஷ்மனே பயந்துட்டான் இவன் சண்டையை பார்த்து. அபிமன்யு திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளை போலே. வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார், மறக்காதீங்க, சிவபெருமான் மாதிரி சண்டை போடுகிறான். அர்ஜுனன் அம்பு மலை, பல பேர் இறந்தார்கள். துரியோதனன் புறங்காட்டி ஓடினான். 2ஆம் நாள் சண்டை முடிஞ்சது. 3ஆம் நாள் போர். துரியோதனன் பாட்டனார்கிட்ட போனா, போய் சங்கடப்பட்டான். பாட்டனாரே, சண்டையில இந்த அளவுக்கு நம்ம சேனை போகுதே. விராடராஜா பிள்ளை 2 போனதுதான் அவங்களுக்கு நஷ்டம். நமக்கு ரொம்ப பேர் அழிகிறார்களே. இந்த அர்ஜுனன் போற வழியிலையெல்லாம் ஆயிரக்கணக்கில் நம்ம சேனை போகிறதே. நீங்க சண்டை கொஞ்சம் அதிகமா போடக்கூடாதா? பீஷ்மாச்சாரியாரே, உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. நீங்கள் பரசுராமனை வென்றவர். சரி, இப்ப என்ன செய்யலாம்? நீங்க நாளைக்கு சண்டை ஒழுங்கா போடணும். என்னமோ இதுவரைக்கும் ஒழுங்கா போடாத மாதிரி. அவரு கடமைக்காக சண்டை போடுறார் தெரியுது. தெரிஞ்சே உயிரை கொடுக்க நினைத்தவர்கள் அங்கே கும்பகர்ண, இங்க பீஷ்மாச்சாரியார். சாவுன்னு தெரிஞ்சு சண்டை போட்டதில்ல அங்கே கும்பகர்ண ராமாயணத்துல, இங்க பீஷ்மாச்சாரியார். துரியோதனா, அங்க தர்மம் நிற்குது. ஆனாலும் நான் சண்டை போடுகிறேன், உனக்காக சொல்கிறேன். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன கண்ணனை நாளை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன். பெரிய காரியம். சண்டை ஆரம்பிச்சது. கடோத்கஜன் வந்து நிற்கிறான். கடோத்கஜன் யாரு? இடும்பிக்கும் பீமனுக்கும் பிறந்த பிள்ளை. ராட்சசன். ராத்திரியில அவனுக்கு ஆற்றல் அதிகம். அரக்க சிந்தனைகளுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் ராத்திரி தான் கொண்டாட்டம். இவன் அப்படிப்பட்டவன். சண்டை போட்டா கடுமையான சண்டை. துரியோதனனுடைய கவசம் பிளக்கப்பட்டது. துரியோதனன் பயந்து ஓடினான். கடோத்கஜன் அவனை உயிரோட விட்டான். ஏன் தெரியுமில்ல? எங்க அப்பா பீமன் சபதம் பண்ணியிருக்கார், உன்னை கொல்லணும்னு. அவர் கையினாலதான் உனக்கு சாவு, அதனால ஓடிப்போ. அவனுக்கு அவமானமா போச்சு. அபிமன்யனுடைய அம்பு பாய்ஞ்சது. துரியோதனன் சாரதி இறந்தான். பீஷ்மன் அர்ஜுனனை எதிர்ப்பதை விட்டு துரியோதனனை தூக்கி தேர்ல வச்சு காப்பாத்துறாப்பல ஆயிப்போச்சு. இப்ப பீஷ்மாச்சாரியார் சண்டை ஆரம்பிச்சார். அம்பு மலை, லட்சக்கணக்கில் அம்பு. பாண்டவர் சேனை ஓடிற்று. பல பேர் இறந்தார்கள். பல பேர் மீது அம்பு விழுந்தது. அர்ஜுனன் வருகிறான். அர்ஜுனன் மீது அம்பு, கிருஷ்ணன் மீது அம்பு. கிருஷ்ணன் உடம்பு பூரா அம்பு, அர்ஜுனன் உடம்பு பூரா அம்பு. பாட்டனாரை எதிர்த்து சண்டை போட முடியலை. கோபம் வந்தது கிருஷ்ணனுக்கு. அப்படி திரும்பினா, அர்ஜுனா என்ன சண்டை போடுற? நான் போய் இந்த பீஷ்மரை கொள்கிறேன்.
இறங்கிட்டான். கையை தூக்கினான். கையில சக்கராயுதம். ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் சக்கராயுதத்தை ஏந்திட்டான். பீஷ்மாச்சாரியாரை நோக்கி போகிறான். பீஷ்மர் எல்லாத்தையும் போட்டுட்டு, மாதவா, கிருஷ்ணா, கோவிந்தா, மதுசூதனா, நாராயணா, உன் கையினால இறக்கணும் ஐயா, நான் அதுக்குத்தான் ஐயா இத்தனை வருஷம் காத்து கிடந்தேன். அர்ஜுன ஓடுறான், காலில் விழுந்தான். கண்ணா, ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன நீ ஆயுதம் எடுத்து விட்டாயே, திரும்ப வா, நான் சண்டை போடுகிறேன். திரும்ப வந்தாச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், கிருஷ்ணன் பண்ணது சரியா? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான்ல, எடுக்கலாமா? அங்கதான் ஒரு பெரிய தர்ம நியாயம் நிக்குது. பக்தனாயிருக்கிற பீஷ்மன் இவனை ஆயுதம் எடுக்க வைப்பான்னு சொல்லிவிட்டான். பகவான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறான். யாரு ஜெயிச்சா தேவல, என் பக்தன் ஜெயிக்க வேண்டும். நான் தோற்றால் பரவாயில்லை, எனக்கு பழி வந்தால் பரவாயில்லை. அதான் கிருஷ்ணனுடைய பெருமை. எனக்கு பழி வந்தா சொல்லிட்டு போறான், 4 திட்டுறவன் 5ஆவத சேர்த்து திட்டிட்டு போறேன், இப்படித்தானே. அதை பத்தி கவலை கிடையாது. பீஷ்மாச்சாரியார் உடைய அம்பு மலை தன் சொல் தவறினாலும் தன் பக்தன் சொல் தவறக்கூடாது என்று கண்ணன் ஆயுதம் ஏந்தினான். திரும்ப வந்து அர்ஜுனன் சண்டை போடுகிறான். இப்பத்தான் அர்ஜுனுடைய வீரம் வெளிப்பட்டது. என்ன, கிருஷ்ண இறங்கிட்டான்னா அவனுக்கு அவமானமால போயிடும். அதனால என்ன பண்றான், இதுக்காகவே அவன் இறங்கி இருக்கலாம். இப்படி பண்ணினாத்தான் இவன் ஒழுங்கா சண்டை போடுவான். இல்லாட்டி பாட்டனார் பாட்டனார் பாட்டனார்னு மரியாதையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சண்டைன்னு வந்துட்டா பாட்டனாவது பேரனாவது. சண்டை அதிகமாயிற்று. துரியோதனன் சேனை பெரும்பகுதி அழிந்தது. 4வது நாள் போர். பீமனை யானைப்படையோடு மன்னர்கள் சூழ்ந்தார்கள். வழக்கம் போல யானைகளை எல்லாம் மோதவிட்டான். அர்த்த சந்திர பானங்களால் துரியோதனனை துன்புறுத்தினான். துரியோதனன் தம்பிமார் 8 பேரை ஒரே அடியில் கொன்று விட்டான். 8 பேர் அன்னைக்கு காலி. பகதத்தன்னு ஒருத்தன் சுப்ரதீகம்ங்கிற யானை மேல வர்றான். கடோத்கஜன் அங்க போய் சண்டை போட்டு அவனை கொள்கிறான். காந்தாரி அழுதாள். அன்னைக்கு 7-8 பிள்ளை, இன்னைக்கு 7-8 பிள்ளை, 15-20 பிள்ளை இறந்து போச்சே, நான் என்ன செய்வேன்? துரியோதனன் பீஷ்மர்கிட்ட போனான். நம்முடைய படைகள் தோற்கின்றன. ஏன் இப்படி? அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. பாஞ்சாலி கண்ணீர் விட்டு அழுதாள் அல்லவா? ஒரு பெண்ணுக்கு துன்பம் தந்தீர்களே, அந்த பாவம் இப்பொழுது இந்த சேனை அழிந்து கொண்டிருக்கிறது. திருதராஷ்டிரன் சஞ்சயங்கிட்ட கேட்கிறான், ஏண்டா இப்படி போனா என் பிள்ளைங்க எப்படிரா ஜெயிப்பாங்க? அவன் சொன்னான், இது நீயாக உனக்கு வரவழைத்து கொண்ட துன்பம். நீதாண்டா காரணம். அன்னைக்கே ஒழுங்கா இருந்திருந்தீன்னா இந்த சண்டை வந்திருக்காது. உன் பிள்ளை மேல ஆசை, தம்பி பிள்ளை மேல பொறாம, அதனால வந்தது. 4 நாள் போர் முடிஞ்சிச்சு. 5ஆ நாள் போர். கலிங்க மன்னர்களை அர்ஜுனன் வெற்றி காண்கிறான். பீமன் கவசத்தை துரியன் துளைக்க ஒரே அம்பால் பீமன் துரியோதனனை கலங்க வைக்கிறான். இதான் 5ஆவது நாள். சுருக்கம், சண்டை நிறைய நடக்குது. 6ஆவது நாள் பீமனும் துரோணரும் சண்டை போட்டார்கள். பீமனுடைய தேர், குதிரை எல்லாவற்றையும் துரோணர் அழித்து விட்டார். பீமன் தோற்று போய்விட்டான். சல்லியன் வந்தான். பீமன் அவனை தேரோட தூக்கி வீசினான். சல்லியன் மேலே போய்விட்டு கீழே விழுந்தான். துரியோதனன் தம்பியர் பல பேர் இன்றைக்கு இறந்து போய்விட்டார்கள். அபிமன்யு பல வீரர்களை கொன்றான். ஜெயத்ரதன், விகர்ணன் எல்லாம் தோற்று ஓடினார்கள். இது 6ஆவது நாள். 7ஆவது நாள் துரோணரோடு சண்டை போட தருமராஜா பக்கத்துல நம்ம பாண்டியன் போனான். மறக்காதீங்க, சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரும் சண்டையில போய் கலந்த பொழுது சேரன் சாப்பாடு போட்டான். சோழனும் பாண்டியனும் பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். ஏன்? பாண்டியன் பொண்ணை அர்ஜுனனுக்கு கொடுத்தது அல்லி. புரியுதா? அவளுக்கு சித்திரசேனன்னு பேரு, பப்ருவாகனன்னு பேரு. அதெல்லாம் அங்கதான். அவளுக்கு பேர் என்ன?
அல்லி அந்த காலத்தில் படிச்சிருப்பீங்களே, அல்லி அரசாணி மாலைன்னு அவ்வளவு வேகம். பாண்டிய ராஜா பாண்டவனுக்கும் மாமனார் சண்டைக்கு வந்துட்டார். பாண்டியன் துரோணனோட சண்டை போட்டான், தோற்றான். சாத்தியகின்னு பேரு, கிருஷ்ணனுடைய தம்பி, சுதாயுவோட சண்டை போட்டான், சுதாயு தோற்றான். பீஷ்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் பெருஞ்சண்டை. இத்தனை நாளா இறந்தது மாதிரி 6 பங்கு இன்னைக்கு இறந்து போச்சு. பாதிக்கு காரணம் பாட்டனார், மீதிக்கு காரணம் பேரன். இந்த பக்கம் போச்சு, அந்த பக்கம் போச்சு, சேனை அழிந்து கொண்டே இருக்கிறது. 8வது நாள் கௌரவர்கள் 8 பேரை கொன்றான் பீமன். துரியோதனன் பாட்டனாரிடத்திலே போனான். என் தம்பியரை பீமன் இப்படி கொள்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, போரில் சாவு என்பது எதிர்பார்ப்பது. உன் தீவினை விடவில்லை. விதுரன் போய்விட்டான், நீ பண்ண தப்பு. கர்ணன் வரவில்லை. பீமனையும் அர்ஜுனனையும் எதிர்க்கிறதுக்கு துரியோதனா நீயும் நானும் தான் நிக்கிறோம். சண்டை செய். தர்ம பலத்தையும் தெய்வ பலத்தையும் எதிர்த்து நாம் சண்டை போடுகிறோம். தர்மம் அந்த பக்கம் இருக்கு, தெய்வம் அந்த பக்கம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவான், வா. அலம்புசன்னு ஒருத்தன் அரவானோட சண்டை போட்டான். அந்த அரவான் ஞாபகம் இருக்கா? இந்த சண்டையை பார்த்துட்டு சாகரேன்னா பாருங்க, அவன் இத்தனைக்கு அவன் கையெல்லாம் வெட்டி போட்டவன். சண்டை போட்டு அலம்புசன் அரவானை கொன்றான். வருந்தினார்கள். கிருஷ்ணன் சொன்னா, இவன் அன்னைக்கே இறக்க வேண்டிய ஆளு. 8 நாளைக்கு இவன் சண்டையை பார்த்ததே பெரிய காரியம். அரவான் இப்பொழுது இறந்தான். அபிமன்யு பெருஞ்சண்டை. பீமன் கௌரவர்கள் 7 பேரை இன்றைக்கு கொள்கிறான். 9ஆம் நாள் போர் வந்துருச்சு. துரியோதனன் கர்ணன்ட்ட போனான். இந்த பாரு, சண்டை சரியா இல்ல, நம்ம சேனை பூரா அழியுது, நீ என்னை காப்பாற்றணும். முடியாது. பீஷ்மன் என்றைக்கு தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் வாயில் புல்லை கவ்விக்கொண்டு வருவானோ அப்பொழுதுதான் நான் வருவேன். துச்சாசனா, இத பீஷ்மன் கிட்ட போய் சொல் சொன்னா. பீஷ்மன் என்ன தெரியுமா சொன்னா? அர்ஜுனனை யாரும் வெல்ல முடியாது. இன்னைக்கு 9ஆம் நாள் போர், இன்னும் 1 நாள் பொறுத்துக்க சொல்லு. அதுக்கப்புறம் உன்னுடைய நண்பன் தன்னுடைய வீரத்தை காட்டட்டும். இன்னும் 1 நாள். இது 9ஆம் நாள் சண்டை. உங்களுக்கு வெற்றி தேடித் தரட்டும் கர்ணன். அலம்புசன் என்ற அரக்கனை பீமன் கொள்கிறான். அர்ஜுனன் ஒரே சமயத்தில் 70,000 பேரை கொன்றான். எல்லாம் இந்த 9ஆம் நாள் சண்டை. பீஷ்மன் போருக்கு வர சிகண்டி முன்னால நிக்கிறான். சிகண்டிய பார்த்த உடனே பீஷ்மன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நிற்கிறான். சிகண்டியினுடைய அம்பு என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இவன் என்ன இருந்தாலும் பெண். பீஷ்மன் பதிலம்பு விடுக்காமல் இகழ்ச்சி தோன்ற நகைக்கிறான். துரியோதனன் பீஷ்மனை தூக்கி கொண்டு போகிறான். விராடன் தம்பியை பீஷ்மன் கொள்கிறான். 9ஆம் நாள் சண்டை முடிஞ்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி மகாபாரதத்துல இல்லாத ஒரு கிளைக்கதை, வில்லியில இல்லை, வியாசர்ல இல்லை, ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். 9ஆம் நாள் ராத்திரி துரியோதனன் பீஷ்மர்கிட்ட போறான். பாட்டனாரே, நீங்க இதுவரைக்கும் சண்டை போட்டது பூரா நமக்கு நஷ்டமாத்தான் போச்சு. தாங்க முடியல, அவனால கடுமையா திட்டிவிட்டான். அவருக்கு கோபம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணுங்கிற? பாண்டவர்களை கொல்லணும். நாளைக்கு ஒரு பாண்டவனையாவது நான் கொல்வேன்ட்டார். ஆபத்து, ஆபத்து. பாட்டனார் சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவார். இவனுக்கு சந்தோஷம். ஒரு பாண்டவன் இறந்தா மிச்சம் 4 பேரும் தன்னால செத்து போகணும்னு அவங்களுக்குள்ள ஒரு சட்டம் இருந்தா 5 ஒண்ணு, இறந்தா 5 போகும். பாரதியார் பாடுவார்ல, 30 கோடியும் வாழ்வோம் வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம், எப்பதம் வாய்த்திடுமேனும் நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும். 30 கோடி இந்திய மக்கள் இருந்தா 30 கோடியும் இருப்போம், இறந்தால் 30 கோடியும் இறப்போம். அது மாதிரி ஒரு பாண்டவனையாவது நாளைக்கு கொள்வேன். இது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. ராத்திரி 12 மணி. எல்லாம் பாசறையில தூங்குறாங்க. வீட்டுக்கு போக கூடாது. பாசறை யுத்தகலம், குருட்சேத்திரம்.
பாஞ்சாலியும் இங்க வந்து தூங்குறா. அதுதான் வேடிக்கை. ஆண்கள் தான் இங்க இருக்கலாம், பாஞ்சாலி இங்க இருக்கிறா. கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலிட்ட போனார். அம்மா என் கூட வா. என்ன, எதிராளி பாசறைக்கு போகணும், வா. சத்தம் போடாம வா. ஒரு பெரிய துணியை எடுத்து தலைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வா. நீ யாருன்னு தெரியப்படாது. நேர எதிராளி பாசறை பீஷ்மாச்சாரியார் உள்ள தூங்குறார். பார்த்தனா அந்த பாசறை வாசலுக்கு போயாச்சு. பாஞ்சாலி, இது என்ன சத்தம் கேட்குதுன்னு நான் கண்ணேன். என் காலில் போட்டிருக்க செருப்பு, அதில் மணிகள் இருக்கின்றன, மணிகள் ஒலிக்கின்றன. மணிகள் ஒலிக்குமா இல்லையா? பண்டிதமணி கதிரேச செட்டியார் ஒரு கூட்டத்தில் பேசினாராம். உட்கார்ந்திருந்த 50 பெண்கள் பேசி கொண்டிருந்தார்கள். பெண் மணிகள் ஒலிக்கின்றன. அதோட பேச்ச நிறுத்திட்டாங்க. மணிகள் ஒலிக்கும் அல்லவா? காலில் போட்டிருந்த செருப்புல மணி. பாஞ்சாலி கதையை கெடுத்தியே. இந்த சத்தம் அவர் காதல விழுந்தா வந்திருக்கிறது நீன்னு கண்டுபிடிச்சு விடுவாரு. செருப்ப கலட்டி கொடு. வாங்கி நெஞ்சோட வச்சுக்கிட்டான் பகவான் பரமாத்மா. பாஞ்சாலிக்கு எப்படி இருக்கும்? போர்த்திக்கோ, முகத்தை காட்டாதே, உள்ள போ. பீஷ்மாச்சாரியார் தூங்குவார். காலடியில விழுந்து கும்பிடு, காலை தொட்டு கும்பிடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். உள்ள போனா சத்தம் போடாம அவர் நல்லா தூங்குறார். தன் கடமையை ஒழுங்கா செஞ்சவனுக்கு தூக்கம் நல்லா வரும். எவ்வளவு போரா இருந்தாலும் மாத்திரை போட்ட மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. நிம்மதியா தூங்குறார், அழகா தூங்குறார். காலை தொட்டு கும்பிட்டான். யாரோ காலை தொடுறாங்க. முழிச்சு பார்த்தா போர்த்திட்டு ஒரு பொண்ணு. தீர்க்க சுமங்கிலி பவன்னார். முகத்தை எடுத்தா, பாஞ்சாலி நீயான்னார். போச்சு, கொடுத்தது தானே. தீர்க்க சுமங்கிலி பவ. வெளியில வந்தா செருப்ப கையில வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் நிக்கிறான். ஏய்யா, உன் அடியார்களுக்கு தொண்டு பண்றதுக்கு ஒரு எல்லை இல்லையா? இந்த செருப்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கியா சாமி, கீழே போடையா. உன் திருவடி தலையில படணும்னு அவனவன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ என்னையா இந்த பொண்ணோட செருப்பை தூக்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கியே? எண்ணிய பக்தருக்கு தெய்வம் இவ்வளவு எளிமையா வருமா? இப்ப அவன் கெட்டிக்காரன். பாட்டனாரே, பாண்டவர்கள்ல ஒருத்தனை கொல்றேன்னு ராத்திரி 7 மணிக்கு அவங்கிட்ட சபதம் பண்ணீங்க. ராத்திரி 12 மணிக்கு இவளுக்கு தீர்க்க சுமங்கிலி பவன்னு சொல்லிவிட்டீங்க. அது சரியா, இது சரியா? அது நடக்குமா, இது நடக்குமா? தெளிவுபடுத்திக்கணும்ல. பாட்டனார் சிரிச்சார். கோபத்துல கொடுத்த வரத்தை விட தூங்குற பொழுது ஒரு பெண்ணை பார்த்து அமைதியாய் கொடுத்த வரம் சிறப்பானதுன்னார். போதும்ட்டு போயிட்டான். யாரு காப்பாத்தனா? கண்ணன் காப்பாற்றினான். கண்ணீர் வருதுங்க. என்னங்க, ஒரு செருப்பை தூக்கி இவன் கையில வச்சுக்கிறான்னா இவனுடைய கருணைக்கு எவ்வளவு எல்லை உண்டா? மகாபக்த விஜயம்னு ஒண்ணு. பாண்டுரங்கன் பெருமையை பூரா அத்தனை 82 அடியார்கள் வரலாறு. கிருஷ்ணன் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரனா உட்கார்ந்திருப்பான். கிருஷ்ணன் அவ்வளவு எளிமையானவன். சௌலப்பிய மூர்த்தின்னு பேர். திருப்பதி பெருமாள் சௌலப்பியம். 1000 தப்ப பண்ணிட்டு கோவிந்தான்னா போனா போகுதுரா, இனிமே செய்யாது, இந்த 50 லட்சம்னு அள்ளி கொடுப்பேன். புரியுதா? சௌலப்பியம் அதான். நோ பனிஷ்மெண்ட், நத்திங். நீ எப்ப காலில் விழுந்துட்டியோ நீ மன்னிக்கப்படுவாய். அதனாலதான் கூட்டம் அவ்வளவு போயிட்டு இருக்கேங்க. தண்டனைன்னா ஒரு பய போக மாட்டேன், அவ்வளவு பேரும் போய் நிக்கிறோம். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. கவியரசு கண்ணதாசன் போய் இந்த பாட்டை படிச்சு கண்ணீர் விட்டார். உன் வாசப்படியா நான் நிக்கிறேன் ஐயா. உள்ள போய் கும்பிட்டார். யாரு கூட்டிக்கிட்டு போனா? கோயில் ஈவோ கூட்டிக்கிட்டு போறார். நம்மெல்லாம் போனா சருகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்க. ஒரு ஆள் இப்போ 3 மாதத்துக்கு முன்னால போனேன். எனக்கு முன்னால போன ஒருத்தர் 100 ரூபா நோட்டை நிட்டுறேன். அவன் வாங்கிக்கிட்டு நல்லா தள்ளி விட்டான். எங்களையாவது மெதுவாத்தான் தள்ளி விட்டான். இந்த 100 ரூபாயை வாங்கிக்கிட்டு அருமையா தள்ளி விட்டான்.
இது போனது கண்ணதாசன். உள்ள நிறுத்தி விட்டாங்க. அப்படியே பெருமாளை பார்க்கிறார். பெருமாள் சிரிக்கிறார். ஏண்டா திருப்பதிக்கு வரமாட்டேன்னு சொன்னில்ல? என்ன சொன்னார் தெரியுமில்ல? இந்த கோயில் பணக்கார சாமி, நான் வரமாட்டேன். என்ன பணக்கார சாமின்னு கேட்டா, 50 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா ஒரு நாள் பூரா நிக்கணும். 300 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா எப்படியும் 8-9 மணி நேரம் நிக்கணும். 5000 ரூபா கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணனா 2 மணி நேரத்துல சாமியை பார்த்துடலாம். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து $500 தர்றேன்னாராம். அர்ச்சகர் சொன்னாராம், நீங்க எங்க இருங்க, பெருமாள் வந்துருவாருன்னாரு. இது பணக்கார சாமி, நான் வரமாட்டேன். பெருமாள் சிரிப்பாரா இல்லையா? என்னடா பணக்கார சாமின்னு சொன்னியே, பாத்தியா? அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். வெளியில வர்றார், கண்ணீரை தொடச்சிக்கிட்டு. கூட போன தேவர், சின்னப்பா தேவர், இவ்வளவு நோட்டை எடுத்து குண்டியல்ல போடுறார். ஒரு கட்டு 100 ரூபா கட்டு 10,000 ரூபா. அப்ப 1975 ஒட்டி இவர் பைக்குள்ள கைய விடுறாரு கண்ணதாசன். பை சுத்தம், கையும் சுத்தம், பையும் சுத்தம், மனமும் சுத்தம். என்ன பண்றது? உண்டியல்ல போடணுமே, காசு இல்லையே. ஒரு தாள் எடுத்தார், ஒரு பேனா எடுத்தார். என் கடனை தீர்ப்பாய் இறைவா, திருமலை வாழ் வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தனே, மங்காத செல்வத்தை அள்ளி தினமும் தருவாயேல் நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். வெண்பாங்க ஐயா வரதராஜன் வெண்பா இலக்கணம் சரிதானா? இங்க ஒரு வெண்பா வேந்தர் உட்கார்ந்து இருக்கார். எப்படி? என் கடனை தீர்ப்பாய் இறைவா. கடன் என்ன? காலை கடனுங்கிறீங்களே, அப்படின்னா என்ன? 1க்கு 2க்கு போறது இல்ல, முட்டாத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். காலை கடன், அது கடன் இல்ல, அது உபாதை, இயற்கை உபாதை. கடன்னா என்ன? கடவுளை நினைச்சு பிரார்த்தனை பண்றதுதான் கடன். காலையில எந்திரிச்ச உடனே பிரார்த்தனை பண்ணு, கடவுளே நேற்றைய வாழ்வு நன்றாய் இருந்தது, இன்றைய வாழ்வு நன்றாய் இருக்க வேண்டும், நீ என்னுடைய வாழ்க்கை தேரை நடத்த வேண்டும். எந்திரிச்ச உடனே பிரார்த்தனை. என் கடனை தீர்ப்பாய் இறைவா, என் கடனை தீர்ப்பாய் இறைவா. அடுத்தவர் என்ன தெரியுமா? வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தனே, மங்காத செல்வத்தை அள்ளி தினமும் தருவாயேல் நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். அழகான பாட்டு. வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தன், நீ எனக்கு பணத்தை அள்ளி கொடுத்திருந்தா நான் ஒழுங்கா இருந்திருப்பேன். கொடுக்காததுனால சேர வேண்டாத இடத்துல சேர்ந்து, நான் சேர்ந்த கட்சியெல்லாம் தோத்து போய், நான் வெளியில வந்த உடனே அந்த கட்சியெல்லாம் ஜெயிச்சு இப்படி ஆயிப்போச்சு. எங்கடனை தீர்ப்பாய் இறைவா, திருமலை வாழ் வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தனே, மங்காத செல்வத்தை எண்ணி இல்லையா, அள்ளி கொடுக்கணுமா. அள்ளி தினமும் தருவாயேன் நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். வெண்பாவை எழுதி உண்டியல்ல போட்டார். பெருமாள் பார்த்தார், நம்ம கோயில்ல பணம் தான் போடுவாங்க, நீ என்ன பாட்டு எழுதி போட்டு விட்ட? வெளியில வந்தாரா? சின்னப்பா தேவர் 30,000 ரூபாய் எடுத்து கொடுக்கிறார். என்ன அண்ணே, அடுத்து படம் எடுக்க போறேன், நீங்க தான் பாட்டு எழுதணும், 5 பாட்டுக்கு 50,000 ரூபா, இது அட்வான்ஸு, இந்தாங்க 30,000 ரூபா. திருப்பதி மலை சென்று திரும்பி வந்தால் வாழ்வில் திருப்பம் இருக்குதடா. அப்ப பாடுன பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமான் துணையா இருந்தா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். சௌலபிய மூர்த்தின்னு அவனுக்கு பேரு. முடிஞ்சது 10ஆம் நாள் சண்டை, முக்கியமான இடம். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ண பரமாத்மா காலையில எந்திரிக்கிறார். அர்ஜுனா, இன்னைக்கு பீஷ்மனுக்கு விடுதலை, நீ துணையாக இருப்பதனால் நான் வெல்வேன் என்றான் அர்ஜுனன். நீ துணையா இருக்கிற, அதனால நான் வெல்வேன். பீஷ்மர் புறப்படுறார். சகுனங்கள் சரியில்லை. அவர் கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு இச்சாமிருத்தியு, நினைக்கிற போது உயிரை விடலாம். அவங்க அப்பா கொடுத்த வரம். அதனால உடம்பு சோர்வா இருக்குமே தவிர உயிர் போகாது. சரி, பலருடைய அம்புகள் பாய்ந்தன. பாட்டனார் பிரகாசமா நிற்கிறார். பீமன் சண்டை போட்டான். பாட்டனார் பீமனை ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டார். பீஷ்மனுடைய சண்டை அன்னைக்கு அற்புதமா இருக்கு. நிறைய பேரை கொன்று விட்டார்.
அணையப் போற நேரத்திலே பிரகாசிப்பது மாதிரி பீஷ்மாச்சாரியார் அவ்வளவு பேரை கொன்று விட்டார். சிகண்டிய கொண்டே முன்னால நிறுத்தினாங்க திட்டம் போட்டு. சிகண்டிய பார்த்த உடனே இது பெண், அப்படியே வில்ல கீழே போட்டார். அம்பு சிகண்டியினுடைய அம்பு பாயுது. சிகண்டிக்கு பின்னால அர்ஜுனன் நிக்கிறான், அவனும் அம்பு விடுறான். என்னடா சிகண்டியின் அம்பா என் நெஞ்சில் இப்படி பாய்கிறது அப்படின்னு அம்பை எடுத்து பார்க்கிறார். அர்ஜுனன் எழுதியிருக்கு. ஆகா, பார்த்தனுடைய அம்பு. வேற யாருக்கு இந்த கங்காபுத்திரன் மீது அம்பு விடக்கூடிய ஆற்றல் உண்டு? கங்கையினுடைய பிள்ளை, அவ்வளவு அம்பு பாயுது. என்னை துளைக்கக்கூடிய வல்லமை அர்ஜுனன் அம்புக்குத்தான் உண்டு. நான் எப்பொழுது ஆயுதமில்லாமல் இருக்கிறேனோ அப்பொழுது என் ஆற்றலை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய பலம் அர்ஜுனனுக்கு உண்டு. அம்பு பாஞ்சுது, உடம்பு பூரா அம்பு. அப்படியே விழுந்துட்டார். 10வது நாள் மார்பில் குத்தி முதுகு வழியாக அம்பு வந்தது. அம்போட கீழே விழுந்தார். அம்பு படுக்கை மாதிரி ஆயிற்று. சண்டை நிறுத்தப்பட்டது. அவ்வளவு பேரும் ஓடி வந்தார்கள். கிருஷ்ண பரமாத்மா கண்ணீர் விட்டார். அர்ஜுனன் கண்ணீர் விட்டான். பாண்டவர்கள் அழுதார்கள். பாட்டனார் மிக உயர்ந்தவர். மகாபாரதத்திலே உயர்ந்த ஒரு பாத்திரம் என்று சொன்னால் அது பீஷ்மாச்சாரியார். தெரிஞ்சு சண்டை போட்டவர், சாப்பிட்ட சோத்துக்காக சண்டை போட்டவர், நன்றிக்காக சண்டை போட்டவர், அப்பாவுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தவர், கங்கையினுடைய தூய்மையான பிள்ளை, மண் உலகை மாசற்றதாக பிறந்தவர், உலக இன்பங்களை தந்தைக்காக ஒதுக்கிய ஒரே பிள்ளை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கடமையை கடவுள் வழிபாடாக செய்து கீதை வரும் முன்னால் கீதையின் வழியில் வாழ்ந்தவர், பரசுராமனை வென்றவர். ஏன் விழுந்தார்? தீமைக்கு துணையாயிருந்தமையினாலே வீழ்ச்சி கண்டார். தந்தையின் இதுரத்தானர சாட்சியும் தையலர் தம் உறவும் இனி இந்த உலகில் வேண்டுகிறேன் என்றது எம் அன்னை செய்த உள்ளம். பாரதி பாடுறார். அப்பாவுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன், பிரம்மச்சாரியாய் இருப்பேன் என்று இத்தனை காலம் வாழ்ந்தார். இது எங்க இந்தியாவுக்கு பெருமை. ஆரியர்தம் தர்ம நிலை ஆதரிப்பான் வீட்டுமனார், நாரியர்தம் காதல் துறந்திருந்த நன்னாடு. பாஞ்சாலி சபதம் பாரதி பாடுறார். இச்சா மிருத்தியோ, அப்படியே விழுந்துட்டார். எப்பா, இப்ப மார்கழி மாசம். ஆமா, தை மாசம் வந்தாத்தான் உத்தராயண புண்ணிய காலம். ஆமா, அது வரைக்கும் இந்த உடம்பு இப்படியே கிடக்கும். போர்க்களத்துல எல்லாம் காலில் வந்து விழுந்தார்கள். தலை சாயுது. துரியோதனை வந்து நிக்கிறான். துரியோதனா, இந்த தலைக்கு ஒரு தலையணை கொடு. நல்ல பஞ்சு மெத்தையில தலையணை கொண்டாந்தேன். நான் சன்னியாசி, பிரம்மச்சரியம், மெத்த, கட்டில், தலையணை இதெல்லாம் எனக்கு கூடாது. அர்ஜுனா, எனக்கு தகுந்த தலையணையை கொடு. தலை தொங்குது கீழே. அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்ணா? 3 அம்பு விட்டேன், தலையை அதுல தூக்கி வச்சேன். இதாண்டா வீரனுக்குரிய படுக்கை. அம்பு படுக்கையில கிட்டத்தட்ட 20 நாள் கிடந்தவர் பீஷ்மாச்சாரியார். தாகமா இருக்கு, அர்ஜுனா தண்ணி கொடு. பக்கத்திலே ஒரு அம்பு பாய்ந்தது, ஊற்று வந்தது, பீஷ்மர் வாயில விழுந்தது. துரியோதனா, அர்ஜுனனை பார்த்தாயா? இன்னியாவது சண்டையை நிறுத்துறா. 10 நாள் போர் ஆகிவிட்டது. என்னோட போகட்டும் இந்த சண்டை, பாட்டனாரோடு போகட்டும் இந்த சண்டை. முடியாது, எல்லாம் போயிட்டாங்க. போர்க்களத்தில் பீஷ்மாச்சாரியார் மட்டும் படுத்து கிடக்கிறார். உயிர் நல்லா இருக்கு, நினப்பு இருக்கு, பேசுறார். இருட்டில ஒரு உருவம் வருகிறது, காலில் விழுந்தது. பாட்டனாரே, என்னை மன்னியுங்கள். கர்ணா, நீ பாண்டவரில் மூத்தவன் என்பது எனக்கு தெரியும். அவனுக்கு பெரிய ஷாக். நீ பாண்டவரில் மூத்தவன் என்பது எனக்கு தெரியும். நாரதர் சொன்னார்.
நீ இப்பொழுது பாண்டவரில் மூத்தவன் என்பதை தர்மராஜாவுக்கு சொல்லிவிடு. போர் நிற்கும். துரியோதனன் காப்பாற்றப்படுவான். உன் நண்பன் துச்சாதனன் காப்பாற்றப்படுவான். திருதராஷ்டிரனுக்கு போன பிள்ளைகள் போக ஒரு 40-50 பிள்ளையாவது மிஞ்சும். சண்டை நிறுத்தப்படும். கர்ணன் கண்ணீர் விட்டான். நான் இதுவரை மறைத்து வைத்திருந்தேன். நீ உயர்ந்தவன். அவர் சொல்றார், நீ க்ஷத்திரியன், அந்த பக்கம் சேர்ந்து விடு. முடியாது, நான் துரியோதனனுக்காக உயிரை கொடுக்காமல் போக மாட்டேன். சரி, உன் லட்சியம் நிறைவேறட்டும். ஆசீர்வாதம். அழுத மைந்தர் தம்மை அஞ்சல் என்று என்று ஆற்றி எழுது தொல்லை வினையை யாரே விலக்குகிற்பார். இன்றைய தலைப்பு, வினையை யார் விலக்குகிற்பார். வென வந்து நிற்கிற பொழுது யாரையும் விளக்க முடியாது. அது கங்காபுத்திரனாயிருந்தாலும் சரி. உழுது வாடி உருவன் உங்கள் முன்னர் வீழ்ந்தேன். என் உடம்ப பூரா அம்பு உழுது இருக்கு. உழுத மாதிரி உடம்பு. உழுது வாடி உருவ உங்கள் முன்னர் வீழ்ந்தேன். படுதொன்றில்லை இதுவே பயன் என் பவத்தால் என்றான். பவம்னா பிறப்பு. திருதராஷ்டிரனுக்கு தெரிஞ்சது, இன்றைக்குத்தான் நான் கண்ணிழந்தேன். இத்தனை காலமா கண்ணில்லை, இன்றைக்குத்தான் நான் கண்ணிழந்தேன். என்னைக்கு பாட்டனார் இந்த மாதிரி விழுந்துட்டாரோ, இனிமேல் போரின் முடிவு எனக்கு தெரிந்து விட்டது. 10 நாள் போர் அதோட நிக்குது. மிச்சம் 8 நாள் போர் நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்போ பகவத்கீதைக்குள்ள போறேன். இது ரொம்ப புண்ணியம் எனக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ண எங்கூட உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு பார்க்க போறது ஒவ்வொன்றும் நல்லா தான் இருக்கு. நான் என்ன பண்றது? தமிழ் காரணமா, தத்துவம் காரணமா, கிருஷ்ணன் காரணமா எனக்கு புரியலே. விஸ்வரூப தரிசன யோகம் 11வது அத்தியாயம். இந்த கண்ணாடி இருக்கும், அதுல ஓவியம் தீட்டுவான். சாதாரண கண்ணாடியில ஓவியம் தீட்ட முடியாது. ஒரு ரசாயனத்தை பூசிட்டு ஓவியம் தீட்டுவான். நம்ம முகத்தை பார்க்கறதா இருந்தா கூட ரசாயனம் பூசணும். அது மாதிரி பக்திங்கிற ரசாயனத்தை பூசினால் இறைவனுங்கிற உருவத்தை மனசுல பதிய வைக்கலாம். பக்திங்கிற ரசாயனம் பூசப்படுகிறது. பூமியை விட பெரிய சூரியன் நமக்கு எப்படி தெரிகிறான்? என் கையினால மறைக்கிற அளவுக்கு தெரிகிறான். எனக்கு சூரியனை மறைக்க என்னால முடியுமா? தூரத்துல இருக்கிறதுனால அப்படி தெரிகிறான். கடவுள் நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அவர் சாதாரணமா நமக்கு தெரிகிறார். பக்கத்துல வந்தா விஸ்வரூபம் எடுத்துருவார். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பக்தனும் பரமனும் காந்தமும் இரும்பும் போன்றவை. நேர்ல விஸ்வரூபத்தை பார்க்கணும். பகவான் ராமகிருஷ்ணர் அழகா சொல்லுவார், புத்தகங்களை படித்து விட்டு கடவுளை பற்றி பேசாதே. பாட புஸ்தகத்தை படிச்சு விட்டு பகவானை பற்றி பேசுவது எப்படி தெரியுமா? தேசப்படத்தில் காசியை பார்த்து விட்டு காசியை பற்றி பிரசங்கம் பண்ணுவது போலே. இவன் பார்த்தது மேப்ல, தேசப்படத்துல தான் காசியை பார்த்திருக்கேன். உண்மையில போகல. பகவானை பற்றி படித்து விட்டு பேசுவது அப்படித்தான், அறிந்து கொள். இப்போ பகவான் காட்சி கொடுக்க போகிறார். கண்ணதாசன் 4 வரியில விஸ்வரூப தரிசன யோகத்தை சொல்கிறார். வானன நிமிர்ந்த தோற்றம், மலை என திரண்ட தோள்கள், ஊனல உயிரின் சக்தி, உள் ஒளி பரந்த மேன்மை, ஞானமும் சிறப்பும் மிக்க நாயகன் தெய்வ காந்தம் பார் என கண்ணன் காட்ட பார்த்த நாம் தோழன் கண்டான். இப்போ உள்ள பாரு. அர்ஜுனன், கிருஷ்ணா, நீ இதுவரைக்கும் சொன்னதுனால என்னுடைய மனசுல இருந்த கலக்கம் ஒளிந்தது, மயக்கம் தீர்ந்தது. உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டு. அதை பார்க்க என்னால் முடியும் என்று நீ எண்ணினால் காட்டு. அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஆற்றல் வேணும்ல. எங்க சூரியனையே முழுக்க பார்க்க முடியல. இப்ப சூரியனை படைச்ச பகவானை நம்ம எப்படி பார்க்கறது? முடியும் என்று எண்ணினால் கண்ணா எனக்கு காட்டு.
கிருஷ்ணன் ஞானக்கண் கொடுக்கிறான். இந்த ஊனக்கண்ணால் என் பேருருவை நீ காண முடியாது, ஞானக்கண் தருகிறேன் பார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு மட்டுமா? சஞ்சயனுக்கும் கொடுத்தான். அவன் தானே எல்லாத்தையும் பார்த்து 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 அப்படியே நம்ம இந்த கும்பாபிஷேகத்துல சொல்ற மாதிரி நேர்முக வர்ணனை பண்றவன். திருதராஷ்டிரனுக்கு நேர்முக வர்ணனை பண்றவன் சஞ்சயன். அவனுக்கு எல்லாம் தெரியுது அங்கே. இது இங்கே போர்க்களத்துல நடக்குது. ஊனக்கண்ணால் என் பேருருவை காண முடியாது. பார்த்தான். பக்தி என்ற மையை கண்களில் தீட்டிக் கொண்ட அர்ஜுனன் எல்லா இடங்களிலும் கண்ணனை பார்க்கிறான். எத்தனை திருமுகம், எத்தனை விழிகள், எத்தனை காட்சிகள், எத்தனை வகைகள், எத்தனை கலங்கள், எத்தனை மாலைகள், எத்தனை ஆடைகள், எத்தனை தேவர், அதிசய பிறப்பிடம், ஆனந்த இருப்பிடம், 1000 சூரியர் அணிவகுத்தது போல் 10 திசையிலும் பரவிய தோற்றம். 10 திசைகளையும் நிற்கிறான் கிருஷ்ணன். இங்கே அங்கே அடி தெரியல, முடி தெரியல, நடு தெரியல, எல்லா பக்கத்திலையும் சேர்ந்து நிற்கிறான். எல்லா உலகமும் இவனிடம் சேர்ந்தன. சொல்லால் விஜயன் தொழுது வணங்கினான். தேவதேவனே, எல்லா தேவர்களையும் உன்னிடம் காண்கிறேன். உன் விஸ்வரூபத்திலே எண்ணற்ற கைகள், சந்திரன், சூரியன், கண்கள், வாயில் நெருப்பு, 10 திக்கிலும் நீ நிறைந்திருக்கிறாய். எல்லா இடத்திலையும் கிருஷ்ணன். திருமந்திர ஞாபகத்துக்கு வருதா? எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநடம், எங்கும் திருமேனி. நடராஜா திருமேனி ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கான். அது மாதிரி 10 திக்கா 8 திக்கா? 8 திக்கு மேலையும் கீழையும் சேர்த்தா 10 திக்கு. தசரதன் அவனுக்கு பேரு. 10 திக்கிலையும் தேரோட்டனவனா. எல்லாவற்றிலும் நீ நிற்கிறாய் கண்ணா. சித்தர்கள் உன்னை போற்றுகிறார்கள், தேவர்கள் உன்னை ஆராதிக்கிறார்கள். 11 ருத்ரர், 12 ஆதித்யர், 8 வசுக்கள், கந்தர்வர், இயக்கர் எல்லாரும் உன் உடம்புல இருந்து உன்னை கும்பிடுகிறார்கள். இத்தனை பேரும் உடம்புல இருக்கிறாங்க. நெடிய தோள்கள், பல முகங்கள், கண்கள், பல கைகள், தொடைகள், பாதங்கள், வயிறுகள், பயமுறுத்தும் வளைந்த பற்கள், திறந்த வாய், கனல் வீசும் கண், வாயிலே நெருப்பு. இதை பார்த்து நான் பயப்படுகிறேன். சாதாரணமா இருந்த கிருஷ்ணன் நண்பனா இருந்தான். இப்ப பயமா இருக்கு. உன் வாயை திறக்கிறாய், ஐயோ உன் வாய்க்குள் பாராளும் மன்னர்கள் போகிறார்கள். பீஷ்மர் போகிறார், துரோணர் போகிறார், கர்ணன் போகிறான். எல்லாரும் பயங்கரமான கோரை பற்களோடு கூடிய உன் வாய்க்குள் நுழைகிறார்கள். சில பேர் பல்லிடுக்கிலே கிடந்து நசுக்கப்படுகிறார்கள். எல்லாம் வாய்க்குள்ள போறாப்புல இன்னைக்கே தெரியுது. இன்னும் சண்டை தொடங்கல. கீதை சொல்ற அன்னைக்கு நதிகள் கடலை நோக்கி செல்கின்றன. விட்டில் பூச்சிகள் விளக்கில் விழுந்து சாகின்றன. உலக மாந்தர்கள் உன் வாய்க்குள் போகிறார்கள். என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கே எல்லாரையும் சாப்பிட்டுட்டேன்டா, நீ என்ன சண்டை போட போறேன்னு சொல்ற? வாய பாத்தியா? எல்லாம் உள்ள போயாச்சு. எரிந்து கொண்டிருக்கும் உன் இணையிலா திருவாய் சகல உலகங்களையும் சாப்பிட்டு முடித்து 4 பக்கமும் நாக்கை நீட்டுகிறது. இதெல்லாம் கண்ணதாசன் வார்த்தை. 4 பக்கத்திலேயும் நாக்க நீட்டுதான். கிருஷ்ணா, இந்த பயங்கர வடிவம் ஏன் வந்தது? உன் செயல் எனக்கு விளங்கவில்லை. நீ கண்ணனா வேறு யாருமா? அவ்விஸ்வரூபம் உலகங்களை அழிக்கக்கூடிய கால தேவதையினால். காலம்தான் உலகத்தை அழிக்கும். இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உலகம் அழியும். நீ போரில் ஈடுபடாவிட்டாலும் இவர்களை நான் கொன்று விட்டேன். நினப்புல வச்சுக்கோ. இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள். எழுந்திரு, புகழ் மிக்கவனே, சண்டை போடு, செல்வமிக்க அரசை அனுபவி. என்னால் கொல்லப்பட்ட துரோணரையும் பீஷ்மரையும் கர்ணனையும் என் கருவியாக இருந்து உலகத்துக்கு நீ கொன்றது போல் காட்டு. நான் முடிச்சிட்டேன்ப்பா எல்லாத்தையும். ஊர்கண்ணுக்கு நீ இப்படி காட்டு. கண்ணா, உன் புகழில் உலகம் மகிழ்கிறது. அசுரர்கள் அஞ்சி ஓடுகிறார்கள். அர்ஜுனன் சொல்றான்,
சித்தர்கள் வணங்குகிறார்கள். நீதான் முதற் காரணம். அறிபவனும் அறியப்படு பொருளும் அருட்பெரும் நிலமும் நீதான். வாயு, யமன், அக்னி, வருணன், சந்திரன், காசியப முனிவர், எங்க முப்பாட்டனார் எல்லாம் நீதான். உன்னை முன்புறம் வணங்கினேன் மோகம் தெளிந்தேன், பின்புறம் வணங்கினேன் பித்தம் ஒழித்தேன். எல்லாமான இணையிலா பொருளே, எல்லா பக்கமும் உன்னை வணங்குகிறேன். நீ வீரப்பிறப்பு, வெற்றி சிறப்பு. உன் பெருமை அறியாமல் தோழன் என்று எண்ணி ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ நண்பா என்று ஏகவசனத்தில் கூப்பிட்டு விட்டேனே. நண்பனை கூப்பிடலாம், தப்பில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகத்தை பார்த்து எல்லாரும் கும்பிட்டபடி நிற்கிறார்கள். பெருங்கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அங்கிருந்து ஒரு ஆள் வர்றான். ராமச்சந்திரர் மேல உட்கார்ந்து இருக்கார் அரியணையில. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் எந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி வீச, விரை செறி குழலி ஓங்க, வெண்ணை மண் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. பட்டாபிஷேகம் முடிஞ்சிச்சு. அங்கிருந்து ஒருத்த வந்து டேய் ராமாங்கிறான். எப்படி இருக்கும் ராமனுக்கு? அப்ப வயசு என்ன தெரியுமில்ல? கல்யாணம் ஆகிற போது ராமனுக்கு 12 வயசு. சீதையோட அந்த கோசலத்தில் வாழ்ந்தது ஒரு 12 வருஷம். 12 24 வருஷம். அதுக்கப்புறம் காட்டுல ஒரு 14 வருஷம். 24 14 38 வருஷம். இப்ப பட்டாபிஷேக ராமனுக்கு. டேய் ராமா. எல்லாருக்கும் கோபம் தாங்கல. சக்கரவர்த்தி திருக்குமாரனை யார் டே ராமாங்கிறது? ஆஞ்சநேயருக்கு கோபம், விபீஷணனுக்கு கோபம், தம்பி லக்ஷ்மணனுக்கு கோபம். எல்லாம் எந்திரிக்கிறாங்க. ராமன் மேல இருந்து இறங்கி ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டான். டேய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்கிற? ரெண்டும் தகர வரிசையில பேசிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம். இது யாரு? ராமன் சொல்கிறான், எங்க அப்பா தான் என்ன டே ராமான்னு கூப்பிடுவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இவன் கூப்பிடுறான். இவனும் நானும் பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல 2ஆம் கிளாஸ் ஒன்னா படிச்சவங்க. கூப்பிடலாம்ல, ஃப்ரெண்டு கூப்பிடலாம்ல டேன்னு. அது ஒரு கதை. இப்ப இங்க வாங்க. கிருஷ்ணா, நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நான் தோழன் என்று எண்ணி ஏ யாதவா, ஏ நண்பா அப்படின்னு கூப்பிட்டனே. விளையாடுற போதும், படுத்திருந்த போதும், உண்ணும் போதும், தனிமையிலும் சபையிலும் எங்கேயாவது உன்னை நான் அவமரியாதையாக பேசியிருந்தால் பெருமானே என்னை மன்னித்துக்கொள். நீ இவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியாதையா. நீ மாடு மேய்க்கிறவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு இன்னைக்கு தானையா தெரியுது. நீ அண்டங்களுக்கெல்லாம் தந்தை, குருவுக்கும் குரு. கோபுர கலசம் உன்னை தவிர உயர்ந்தவர் இல்லை. தரையில் விழுந்து கேட்கிறேன். கீழே விழுந்துட்டான். தனையனை பொறுக்கும் தந்தை போலவும், நண்பனை காக்கும் நண்பன் போலவும், காதலனுக்கு காதலி போலவும். காதலன் செய்த பிழையை காதலி பொறுப்பது போலே நான் செய்த பிழையை நீ பொறுத்துக்கொள். நான் காணாத காட்சிகளை காண்கிறேன். என் மனம் அஞ்சி நடுங்குகிறது. பகவானே, பழைய வடிவத்தை காட்டு. இத்தனை தலை எனக்கு வேண்டாம், இத்தனை பற்கள் வேண்டாம். மணிமுடி, சக்கரமேந்திய திருக்கை, கையில் கதை, அதோடு தோன்று 1000 கைகள் அச்சமளிப்பதால் 4 கைகளுடன் நாயக தோன்றுவாய். விஸ்வரூபத்தை சுருக்கிட்டான். அர்ஜுனா, இந்த முழுமுதலான விஸ்வரூபத்தை உன்னை தவிர யாரும் காண முடியாது. எத்தனை வேதம் கற்றாலும், வேள்வி செய்தாலும், தானம் தவம் தர்மம் செய்தாலும் காண முடியாது. என் பழைய வடிவத்தை பார். ஆயர் குலத்தின் அருமருந்து. ஆய்குலம் தவம் பண்ணுன குலம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. திருப்பாவே. ஆயர் குலத்தின் அருமருந்து, சாந்தம் மிகுந்த தத்துவ வடிவம். அஞ்சி நடுங்கிய அர்ஜுனன் தேறினான். பாண்டவா, எனக்காக செயல்களை செய். என்னை குறியாக கொள்பவன், என்னிடம் பக்தி செய்பவன்,
பற்றற்றவன் எல்லா உயிர்களிடத்திலும் வெறுப்பற்றவன் என்னை அடைகிறான். 55 சுலோகம் இப்ப நான் சொன்னது. இதுக்கு பேரு விஸ்வரூப தரிசன யோகம். கடைசியா இப்ப பார்க்கிறது பக்தி யோகம். அது 12வது தலைப்பு, 20 சுலோகம். அழகா ஒண்ணு கேட்கிறா. நம்ம உருவத்தையும் கும்பிடுறோம், அருவத்தையும் கும்பிடுறோம். எது சிறப்பு? 1000 வடிவம் வச்சு கும்பிடுறோம். பகவான் ராமகிருஷ்ணத்துக்கு படிச்ச விவேகானந்த சுவாமி அமெரிக்காவுக்கு போனாராம். போன பொழுது அவரை கூப்பிட்டு விக்கிரக வழிபாடு தேவையில்லைன்னு பேச சொன்னாங்களாம். அழகா பேசி விட்டார் 1 மணி நேரத்துக்கு. விக்கிரக வழிபாடு தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். சாமியார் நம்ம பக்கம் வந்துட்டார், ஒரு சிலுவைய மாட்டு. கடைசியா சொன்னாராம், இதுவரை நான் விக்கிரக வழிபாடு தேவையில்லை என்று உங்கள் மனங்கொள்ள பேசினேன். என்னை இந்த அளவுக்கு பக்குவமாக்கியவர் என் குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் விக்கிரக வழிபாடு செய்தவர். புரிஞ்சு வச்சு கதை. இவ்வளவுன்னு சொல்லிவிட்டு ஓங்கி அடிச்சு விட்டார். என்ன அர்த்தம்? உருவத்துல பார்த்தா தாண்டா அருவத்துக்கு போக முடியும். ஒண்ணுமில்லாத நினைன்னா நினைக்க முடியாது. பிள்ளையார நினை, முருகனை நினைக்கலாம் இல்ல, மனசு போகும் இல்ல. ஒரு படத்தை வச்சு பார்க்கறது எப்படி, ஒண்ணுமில்லாத நினைக்கிறது எப்படி? நமக்கு அந்த பக்குவம் வந்துட்டா பரவாயில்ல. உருவாய் அப்புறம்தான் அருவாய். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முன்னால உருவ வழிபாடு, அருவ வழிபாடு எது சிறந்தது? இது பக்தி யோகம். சொல்றான் பாருங்க. வழிபாடு பண்ற பொழுது சிரத்தையோட வழிபாடு பண்ணணும். காதுல உன்னை மாட்டிக்கிட்டே சாமி கும்பிடப்படாது. கையில உன்னை வச்சுக்கிட்டே கும்பிடக்கூடாது. கோயிலுக்குள்ள போய் செல்லு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் சார். இன்னும் அநியாயம் என்ன தெரியுமா? அர்ச்சகர் பேசிக்கிட்டு இருக்காரு உள்ள. இவன் பேசினா கூட மன்னிக்கலாம், இது மன்னிக்கலாம். அங்கே சிவபெருமான் காத்து கிடக்கிறார். அர்ச்சகரே என்ன பேசி முடிச்சாச்சா? ஆமா, இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம். சரி, அப்புறமா தீபாராதனை பாடு. என்ன கெட்டு போச்சு? நம்ம நாட்டில் நம்ம மக்கள் தான் இந்த அநியாயம் பண்றோம். ஒரு சர்ச்சிலையோ ஒரு மசூதியிலையோ சத்தியமா பண்ண மாட்டாங்க. நமக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்களா, நம்ம எல்லாத்தையும் வசதியா ஆக்கிவிட்டோம். சிரத்தையோடு வழிபாடு செய், சமபுத்தியோடு இரு, இந்திரியங்களை அடக்கு, எங்கும் நிறைந்ததும் மாறாததுமான பரம்பொருளை வழிபட்டால் என்னை அடையலாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. அருவ வழிபாடா உருவ வழிபாடா? அருவ வழிபாடு பண்றது கொஞ்சம் சிரமம். அப்ப என்ன அர்த்தம்? உருவ வழிபாட்டில் தொடங்கு, அதுக்கப்புறம் போ. முதல்ல வடிவங்களை கும்பிடு. ராமலிங்க சாமி இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஆரம்பத்துல கந்தகோட்டத்து முருகனை பிடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா தெய்வங்களையும் கும்பிட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நடராஜாவை மட்டும் கும்பிட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதியில போயிட்டார். இதான் வாழ்க்கை முறை. முதல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு வடிவம் வேணும். அதுக்கப்புறம் வடிவத்தை விட்டுட்டு தாண்டி போகலாம். அருவ வழிபாட்டில் பிரயாசை அதிகம். உடம்பு உணர்ச்சியை முழுவதும் நீக்க வேண்டும். வடிவில்லாத வணக்கம் என்பது கடினமானது. செய்யலாம், ரொம்ப கஷ்டமானது. என்ன செய்யணும் சொல்லு? வினைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு. என்னை பரகதியாக கொள், என்னை பார். மனத்தில் என்னை வை, நான் சம்சார கடலிலே இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன். அறிவையும் மனத்தையும் என்பால் வைத்தால் அர்ஜுனா நீ என்னுடன் இணைவாய். உங்கிட்ட அறிவையும் மனசையும் வைக்கிறதா? அது பெரிய காரியம் இல்லை. அது முடியாட்டி என்ன செய்யலாம்? நம்மாடு அது முடியாட்டி ஒன்னு செய், பயிற்சி செய். அது என்ன பயிற்சி? காலையில குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு எம்பேரை சொல்லி பழகிக்கிட்டே வா. பயிலுதல்னா தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்வது. நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு. உன் மனசுக்குள்ள ஆசைங்கிற நாய் இருக்கும். நாயை நம்ம விட்டு நாயை வெளியில எங்க விட்டாலும் ஓடியாந்துடும் வீட்டுக்கு.
ஆமாங்க, ஒரு அம்மா திட்டி விட்டா, இந்த நாயை கொண்டே விட்டுட்டு வந்தாத்தான் உங்களுக்கு சாப்பாடுட்டா. புரியுதோ? இந்த வீட்டுல ஒரு நாய்க்குத்தான் சாப்பாடு போட முடியும். இதை கொண்டே விட்டாத்தான் உங்களுக்கு சாப்பாடுட்டா. இவன் என்ன பண்ணுவான்? நாயை கொண்டே விட்டானா திரும்ப வந்துருச்சு. ஒழுங்கா கொண்டே விடுங்க. ஊரெல்லாம் சுத்தி எப்படி எப்படியோ போய் கொண்டே விட்டேன், நாய் திரும்ப வந்துருச்சு. அடுத்த நாள் எல்லா பகுதிக்கும் போய் போன பகுதியெல்லாம் சுத்தி அடுத்த ஊர்ல கொண்டே விட்டேன், இவனுக்கு வர்றதுக்கு வழி தெரியல. தடுமாறி போயிட்டான். என்னடா இந்த நாய்க்கு பின்னால நம்ம வளர்ப்பு இப்படி ஆயிப்போச்சே. மறக்காதீங்க, இந்த நாய் தான் நம்மள்கிட்ட உள்ள ஆசை. விட விட திருப்பி பிடிச்சுக்கும். இவன் தடுமாறி போயிட்டான். வீட்டுக்கு வந்தா நாய் முன்னால உட்கார்ந்துருக்கு. அதுக்கு தெரியுது, இவனுக்கு தெரியல. ஆசை நாய் உன்னை விடாது. இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிச்சுக்கும், நாளைக்கு விட்டா நாளானைக்கு பிடிச்சுக்கும். ஆசை நாயை அடித்து விரட்டு. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு தொழிலை செய். அது சரி, செய்கிற தொழிலை இறைவனுக்கு ஆக்கு. புரியலையே. திருநீலகண்டத்து குயவனார் ஒரு ஓடு செஞ்சு, திருவோடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து வேலைய கடவுள் பணியாக்கினார் தெரியுமா? நீ பண்ற வேலையை கடவுள் பணியாக மாற்று. திருக்குறிப்பு தொண்ட நாயனார்னு ஒருத்தர் சலவத் தொழிலாளி என்ன பண்ணார் தெரியுமா? அடியார்களுக்கு வேஷ்டி துவைச்சு கொடுப்பார். அவர் ஒன்றும் வெளியில 50 பேர்கிட்ட பணம் வாங்கி கோயில் கட்டலை. என்னால முடிஞ்ச காரியத்தை அடியார்களுக்கு நான் சும்மா செய்கிறேன். இப்படி செய், நான் இறைவனின் வேலையாள் என்று நீ செய்கிற தொழிலை ஆண்டவனுக்கு சமர்ப்பணமாக்கு. நீ இன்ஜினியரா இருக்கலாம், நீ டாக்டரா இருக்கலாம், நீ வக்கீலா இருக்கலாம். அந்த தொழிலை ஆண்டவனுக்குன்னு சமர்ப்பணம் செய். அதுவும் முடியலையா? அப்போ கஷ்டம்தான். கடமையை செய். வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறா, கடமையை செய். பிள்ளை இருக்கு, கடமையை செய். அப்படி செய்கிற பொழுது அந்த பெண்டாட்டிய கடவுளா நினைச்சுக்கோ. என் மனைவிக்கு கடமை பண்ணனேன்னு நினைக்காதே, கடவுள் வடிவத்துல உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கோ. இது கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்லையா? வேண்டாம், ரொம்ப சொன்னா தப்பா போயிடும். ஏதோ பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கோ. மனைவிக்கு இதுதான். தொண்டு பண்ற பொழுது கணவனை கடவுளா நினைச்சுக்கோ. உயிர்களிடத்தில் அன்பு செய். கருணையும் நட்பும் உடையவனாயிரு. ஆணவம் இல்லாமல் வாழ். இன்ப துன்பங்களை சமமாக கருது. பொறுமையும் மகிழ்வும் கொள். மனத்தையும் புத்தியையும் எங்கிட்ட கொடுத்துரு. இதுதான் பக்தி. நீ என் பக்தன், எனக்கு பிரியமானவன். உனக்கு இன்பமே, என்னாலும் துன்பமில்லை. எங்கே உள்ள வார்த்தை? அப்பர் சுவாமி சொன்ன வார்த்தை. உலகத்தை வெறுக்காதே, உலகம் மாயைன்னு சொல்லாதே. நீ இங்கதான் இருக்கிற, உலக மக்களால் வெறுக்கப்படாதே. 4 பேர் உன்னை பாராட்டா விட்டாலும் உன்னை திட்டப்படாது. நல்ல வேலை போனான்டா சொல்லக்கூடாது. உலகை வெறுக்காதே, உலக மக்களால் வெறுக்கப்படாதே. அச்சம், கோபம், கலக்கம், களிப்பு, மகிழ்ச்சி எல்லாத்தையும் விட்டுரு. கிருஷ்ணா, சுருக்கமா சொல்லு. ஆசைகள் அற்றவன், அப்பழுக்கற்றவன், திறமை உள்ளவன், சீர்தூக்கி வாழ்பவன், கவலையற்றவன், கர்மம் துறந்தவன், என்னுயிர் நேயன், எனக்கவன் தோழன். இவன் என்னுயிர் நேயன். பகை நட்பு 2 ஒண்ணுதான். மானம் அவமானம் ஒண்ணுதான். குளிர் வெப்பம் ஒண்ணுதான். இன்பம் துன்பம் ஒண்ணுதான். இப்படி எவன் நினைக்கிறானோ அவன் என்னை அடைகிறான். இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் சமமா வச்சுக்கோ. நம்ம வச்சுக்கோமா? பாராட்டி பொன்னாடை போர்த்துனா காலில் விழுந்து கும்பிடுவோம். திட்டுனா நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போடுவோம் அவர் மேல. சுவாமி சிவானந்தா, ரிஷிகேசம் தெய்வ நெறி கழகம், டிவைன் லைஃப் சொசைட்டி மேடையில் உட்கார்ந்து இருப்பாராம். எல்லாரும் அவரை பாராட்டுவார்கள், கேட்டுக்கிட்டே இருப்பார். பாராட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தனி அறைக்குள்ள போயிடுவார். போய் கதவை சாத்தி போடுவார். என்ன பண்றாருன்னு தெரியாது. உள்ள டப் டமால்னு சத்தம் கேட்கும். எல்லாம் போய் எட்டி பார்க்கறாங்க. போட்ட செருப்பை கலட்டி தலையில் அடிச்சுட்டு இருக்காரு.
தன் செருப்பை கலட்டி தான் தலையில் அடிச்சிட்டு இருக்கார். என்ன சாமி, பாராட்டுற பொழுது இந்த மனசு மகிழ்ச்சி அடையவும் கூடாது, செருப்ப கலட்டி அடிக்கிற பொழுது இந்த மனசு துன்பப்படவும் கூடாது. அதுக்கு மனசை பழகிக்கோ. இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்று என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் பற்றற்றவன். நம்மளால முடியுமா? சென்னையில பவளக்கார தெருன்னு ஒரு தெரு, கோரல் மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்துல கப்பலுக்கு போறதுக்கு அங்கேதான் போய் தங்கி இருப்பாங்க. ரெங்கோ நகர விடுதின்னு ஒரு பெரிய கட்டடம் இருக்கு. அங்கே மேல் மாடியில ஒரு சன்னியாசி இருந்தார். நான் சொல்றதெல்லாம் 1962 நான் பச்சேபாஸ் காலேஜில் அப்போ எம்காம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி அங்கே போய் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஊருக்காரங்க 4 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஏதோ அவங்கள பார்த்தா சந்தோஷமா இருக்கும். நம்மளோ ஹாஸ்டலில் வந்து கிடக்கிறோம். அப்படி ஒரு காலம் பார்ப்பேன். அங்கே மாடியில் ஒரு சாமியார். அந்த சாமியாருக்கு மேலே இடம் கொடுத்தாங்க. அவர் கீழே ஒரு அன்னக்காவடி வச்சிருப்பார். இந்த அன்னக்காவடின்னு தெரியுமா? முன்னால ஒரு பாத்திரம், பின்னால ஒரு பாத்திரம், தோல்ல கம்பு காவடி மாதிரி. இந்த நம்ம ஊர் பக்கத்துல சாமியார்கள் வந்து அதுல சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. இவரும் அதே மாதிரி அன்னக்காவடி வச்சிருப்பார். சாப்பாட்டை வாங்கி பல பேருக்கு போட்டுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அன்னக்காவடி தர்மந்தாயின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க கொண்டு பணம் போடுவாங்க, தர்மம் போடுவாங்க, அரிசி பருப்பு உளுந்து இல்லைன்னா சாப்பாடு ஏதோ போடுவாங்க. இவரு 2 பாத்திரம் வச்சிருப்பார். 2 பாத்திரமும் மூடி இருக்கும். இந்த முன்னால இருக்கு பாருங்க பாத்திரம், அதை எடுப்பார். எல்லாத்தையும் பிச்சை வாங்கிட்டு வந்து அதை எடுத்து 4 சாமியார்களுக்கு போடுவார். எல்லாம் கலந்து இருக்கும். ரசம், மோர், பாயாசம், அப்பளம், சாம்பார், மோர் குழம்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். என்ன வயிற்றுல என்ன டிபார்ட்மெண்ட்டா வச்சிருக்கிய? ரசம் இங்கே இருக்கணும், மோர் குழம்பு அங்கே போகணும்னு எல்லாம் கலந்து போடுவார். கதம்பச்சோறு எல்லாரும் சாப்பிடுவாங்க. எனக்கு ஆச்சரியம், சாமி இந்த முதல் சட்டியை மட்டும் திறந்து போடுறீங்க, இந்த பின் சட்டியில என்ன இருக்கு? நம்ம புத்தி மூடுனதைத்தான் போய் பார்க்கும், திறந்தா பார்க்காது. இது நம்ம வியாதி. இந்த சட்டி மூடி இருக்க, இதுல என்ன இருக்கு பாக்குறியா? இந்த பார், திறந்தா காலையில கழிச்ச மலம் இருக்கு. என்ன சாமி, சாப்பாடும் மலமும் ஒன்று என்று எண்ணக்கூடியவன் தான் ஞானி. கேளப்பா சீடனே, பாரதியார். கழுதை ஒன்றை, கீழான பன்றியினை, தேளை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிறமேல் கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். கூலத்தை மலத்தினையும் வணங்க வேண்டும். கூலத்தை மலத்தினையும் வணங்க வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். பாரதி 66 போய் எடுத்து பாருங்க. இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் எவன் ஒன்றாய் எண்ணுகிறானோ, கிடைத்ததில் எவன் திருப்தி அடைவானோ. கிடைக்கலையே. 5 ரூபா கிடைச்சா 50 ரூபா வேணும். கண்ணதாசன் தான் அழகா எழுதுவார். அந்த காலத்துல காசுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு நாளைக்கு 10 ரூபா கிடைக்குமான்னு நினைச்சேன். 10 ரூபா கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்குமான்னு நினைச்சேன். 100 ரூபா கிடைக்க ஆரம்பிச்சு. ஒரு நாளைக்கு 10,000 கிடைக்குமான்னு நினைச்சேன். கிடைக்க ஆரம்பிச்சுது. இப்போ 4 பாட்டு எழுதுனா ஒரு பாட்டுக்கு 5,000, 20,000 கிடைக்குது ஒரு நாளைக்கு. இப்ப நினைக்கிறேன், நாமே நோட்டடிச்சா என்னன்னு. இதுதான் ஆசை. கிடைக்கிறதுல திருப்தி கிடையாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். நீங்க விவேகத்திலையும் ஆற்றல்லையும் இன்னும் வேண்டும்னு நினைக்கலாம். பணத்துல இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டினா அது உன்னை கெடுத்து விடும். இருக்க இடம் தேடாதவன், அடே அப்பா, அவன்தான் பக்திமானான். கடவுள் பார்த்துக்குவார். போ, நான் என்ன பண்றேன்? இவன் பக்திமான், இவன் எனக்கு உகந்தவன். தர்மனின் தம்பி, தர்மம் உரைத்தேன். நீ தர்மராஜாவுக்கு தம்பி அர்ஜுனா, உனக்கு நான் பக்தி யோகத்தை சொன்னேன். அமுதம் போன்ற என் அற்புத சொற்களை அக்கறையோடு அறிந்து தெளிந்து வணங்குவோரை நான் வாழ வைப்பேனே.
என் வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் என்னை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை நான் வாழ வைப்பேன். என் பக்தனுடைய இன்பம் எனக்கு முக்கியம். என் பக்தனை நான் வாழ வைப்பேன், அவனோடு இருப்பேன், அவனுக்காக வாழ்வேன். என் பக்தன் தான் எனக்கு எல்லாம். நாரதர் கேட்டாராம், கிருஷ்ண பரமாத்மா நீ உள்ள போய் பூஜை பண்றியே, பூஜை பண்றதுன்னா எந்த சாமியை வச்சு கும்பிடுற? நீயே ஒரு சாமி, எந்த சாமியை வச்சு உள்ள கும்பிடுற? நாரதா நீ பார்க்கணுமா? ஆமா, கதவை திறந்தானா உள்ள போய் பார்த்தா 5-6 சாமி இருக்கான். துருவன், பிரகலாதன், நாரதர், நம்மாழ்வார், தொண்டரடிப்பொடியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், ராதை, கோதை, என் அடியார்கள் தான் எனக்கு தெய்வங்கள். நான் என் அடியாரைத்தான் கும்பிடுகிறேன். அவர்கள் வேறு, நான் வேறல்ல. அக்கறையோடு அறிந்து தெளிந்து வணங்கு, பார்த்தா உன்னை நான் வாழ வைக்கிறேன். நமக்கு சொன்ன வார்த்தை, வணங்கு, உன்னை நான் வாழ வைக்கிறேன். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. இது சீனிவாச பெருமாள் கோயில்ல பேச வேண்டிய பேச்சு. இத தண்டாயுதபாணி கோயில்ல பேச வைத்திருக்கிறார்கள். தண்டாயுதபாணி சன்னிதானத்திலே இருக்கக்கூடிய கோயில் பெருமக்கள் எல்லாருக்கும் 1000 கோடி நன்றியை தெரிவித்து திரளாக வந்து பெருமக்கள் கேட்கிறார்கள். எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி 9 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 நாள் தான் நமக்கு. அதற்குள் இதை நிறைவு செய்ய வேண்டும். மகாபாரதம் என்பது முத்தமிழ் அடைவு. அருணகிரிநாத சாமி எழுதுகிறார், முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. நீ தமிழ் படிக்கணுமா? தமிழ் பண்பாடு உனக்கு தெரியணுமா? மகாபாரதத்தை படி. அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் நன்றி கூறி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் எல்லாருக்கும் கீழே உணவு இருக்கிறது அறிவிச்சு